கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த இரண்டாம் நாள் ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the sweet name of Jesus Christ, we greet everyone who came to the second day blessed convention, accepting our invitation. நாம் இந்த நாட்களில் வானத்திலே ஒரு அடையாளம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating the word of God on the topic a sign in heaven with the help of the Spirit of God. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Luke's Gospel chapter 21 verse 25 and the book of Revelation chapter 12 verse 1. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. And there shall be signs in the sun, and in the moon, and in the stars, and upon the earth distress of nations with perplexity, the sea and the waves roaring. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun, and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருந்த நாட்களில் அவர் உரைத்ததான ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். We have read a prophetical word which was spoken by Lord Jesus Christ while he was living upon this earth. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், வானத்திலே அடையாளங்கள் தோன்றும். There shall be signs in the sun and in the moon and in the stars. The signs will be in the heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த வானத்திலே ஒரு அடையாளம் என்கிறதான இந்த விஷயமானது ஒன்று எழுத்தின்படியான நிறைவேறுதல், மற்றொன்று ஆவிக்குரிய நிறைவேறுதலாயிருக்கிறது. The subject that is the sign in heaven is first of all a literal fulfillment and then a spiritual fulfillment. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்ட வசனம் வானத்திலே எழுத்தின்படியாக நடைபெறக்கூடிய அடையாளங்களை காட்டுகிறது. What we have read in Gospel of Luke chapter 1 verse 25 is relating to the literal signs in the world. இரண்டாவதாக நாம் வாசித்ததான வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது வானத்திலே காணப்படுகிறதான ஆவிக்குரிய அடையாளம், ஆவிக்குரிய நிறைவேறுதலை அது வெளிப்படுத்துகிறது. The second verse that we have read, the book of Revelation chapter 12 verse 1, it relates the fulfillment of the sign in heaven. நேற்றைய தினத்திலே சூரியன் கருத்த கம்பளியைப் போல மாறும் என்கிறதான விஷயத்தை நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated the point that the sun will be turned like a black sackcloth of hair. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே, அதாவது 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது இந்த சூரியன் கருத்த கம்பளியாக மாறுகிறது. After the secret coming of Lord Jesus Christ, at the end of the first 3.5 years period of tribulation, when the sixth seal is opened, the sun is becoming like a black sackcloth of hair. ஆரம்பத்தில் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை மறுதலித்ததான விஞ்ஞான உலகம் இப்போது நம்முடைய நாட்களில் விஞ்ஞானத்தின் அபரிதமான வளர்ச்சியின் காலகட்டத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அது எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினத்தில் செய்தித்தாளில் வந்ததான படத்தோடு நாம் பார்த்தோம். The scientific world which was denying the facts that was mentioned in these verses, how it has come to believe in these days because of the abundant growth of science, we were able to see its fulfillment with the help of the news item published in the newspaper yesterday. தேவனுடைய தீர்க்கதரிசன வசனத்தை
இப்படி நடக்குமா என்று எந்த விஞ்ஞான உலகம் கேட்டதோ, சூரியன் கருத்த கம்பளியைப் போல மாறுமா, அப்படி மாற வாய்ப்பே இல்லை என்று வாதாடின விஞ்ஞான உலகம் இப்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்திருப்பதாகவும் பெரும் 2 பிளப்பு சூரியனிலே உண்டாயிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். The scientific world which was questioning whether it is possible for such things to happen and whether the things that are mentioned in the Bible regarding the sun, that it will be becoming a black sackcloth hair. Now it has given the announcement, there are 2 big clay wedges in the sun, there are black spots on the sun. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பூமியை நோக்கி வரும் சூரிய சுனாமி அலைகள் என்றதான தலைப்பிலே நேற்றைய தினத்திலே அந்த செய்தித்தாளிலே செய்து வந்திருந்தது. On the topic, the solar tsunami waves that are coming towards the earth, the news was published in the newspaper yesterday. இன்னும் சில வருஷங்களுக்குள்ளாக சூரியன் கருத்த கம்பளியாக மாற வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. The present day scientific world accepted that in the coming days it is possible for the sun to become like a black sackcloth of hair. இனி சூரியனிலே நடக்கக்கூடிய இந்த அடையாளங்களின் 2வது அனுபவத்துக்கு இன்றைய தினத்திலே நாம் கடந்து போகிறோம். Now we are going to the second experience of the signs that are taking place in the sun. சூரியனிலே உண்டாகக்கூடிய இந்த மாற்றங்கள் நிமித்தமாக சமுத்திரமும் அதன் அலைகளும் முழக்கமாயிருக்கும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். In Luke's Gospel chapter 21 verse 25, Lord Jesus Christ has prophesied that because of the changes that is taking place in the sun, the sea will be roaring and the waves will be making noise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சமுத்திரம் எப்படி இந்த சூரிய அலைகளால் அல்லது சூரியனினால் பாதிக்கப்படுகிறது? How the sea is affected by the changes in the sun. நீங்கள் இந்த தீர்க்கதரிசன வசனத்தை சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is essential that we have to think about this prophecy. பொதுவாக சமுத்திரம் என்று சொன்னால் அதிலே அலைகள் முழங்கத்தான் செய்யும். Generally when we speak about waves, the sea, there will be waves roaring. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஜீவித்த நாட்களிலும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த சமுத்திரம் கொந்தளித்ததாகவும் இயேசு அதை அமரப் பண்ணினதாகவும் நாம் பார்க்கிறோம். While Lord Jesus Christ was living upon this earth, we come across the fact that the sea was boisterous on many occasions and Jesus commanded the sea to be calm. ஒவ்வொரு முறையும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சமுத்திரத்தின் அலைகள் முழங்குவதை நாம் சமுத்திர கரையில் போய் நின்றால் காண முடியும். On many occasions, if you are standing on the seashore, we will be able to see the roaring of the waves of the sea. ஆனால் இயேசு இங்கே குறிப்பிடுவது சமுத்திரம் இயல்பாக இயற்கையாக முழங்கக்கூடிய சமுத்திரத்தின் அலைகள் முழங்கக்கூடிய ஒரு முழக்கத்தை குறித்து, இயற்கையாய் நடக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை குறித்து அல்ல இங்கே பேசியிருப்பது. But what Lord Jesus Christ has spoken in this context is not about the natural which is taking place casually, the sound of the waves in the sea. சூரியனிலே உண்டாகிறதான மாற்றங்கள் நிமித்தமாக சமுத்திரத்தின் அலைகளிலே ஒரு பெரிய முழக்கம் உண்டாயிருக்கும். Because of the changes happening in the sun, there will be a roaring noise in the waves of the sea. நாம் கடந்த நாட்களில் சமுத்திரம் இருக்கிறதான இடங்களிலே சுனாமி வந்ததாக நாம் கேள்விப்பட்டோம். During the past days we heard that there were tsunamis where there are seas. சுனாமி என்று சொல்வது ஒரு ஜப்பானிய மொழியாக காணப்படுகிறது. The term tsunami is a Japanese term. ஒரு பெரிய முழக்கம், அதாவது இதுவரை சமுத்திரம் சந்தித்திராத ஒரு முழக்கம். A great noise which the sea has not met so far. அதுபோன்ற பல்வேறு முழக்கங்கள் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக நடைபெறும் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். Jesus points out here that before the secret coming of Jesus, many such roarings of the sea waves will take place. இப்படி சமுத்திரத்திலே முழக்கம் உண்டாகும் போது என்ன சம்பவிக்கிறது? When there is such roaring of the waves in the sea, what is happening? சமீபத்திலே பிரேசில் நாட்டிலே 19,000 ஏக்கர் மரங்கள் எரிந்து, ஃபாரஸ்ட் ஏரியா முழுவதும் எரிந்து போனதாக
ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. Recently in Brazil, 19,000 acres of land, trees in the forest area were burnt and consumed. The news was published. இரண்டாவதாக கலிபோர்னியா நாட்டிலும் ஏராளமான ஏக்கர் கணக்கிலே காணப்பட்ட மரங்கள் பற்றி எரிந்தது. Secondly, in the land of California also, trees which were occupying many acres of land were burnt and consumed. 6 மாதம் தீவிர முயற்சிக்கு பிற்பாடும் அந்த கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சித்தும் அந்த காடுகளை அல்லது காட்டில் உள்ள மரங்களை அந்த அரசாங்கத்தினால் காப்பாற்ற முடியவில்லை. In spite of the sincere efforts of the government for 6 months, the government was not able to preserve the trees in the forest. அப்பொழுது நடந்ததான சம்பவத்தையும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதான அந்த மரங்களின் படத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம். We are able to see on the chart the incident that took place and the trees which are burning. இந்த மரங்கள் திடீரென்று பற்றி எரிய காரணம் என்ன என்பது விஞ்ஞான உலகத்துக்கு புரியாத ஒரு புதிராக காணப்பட்டது. To the scientific world it was a puzzle for which it could not find answer why the trees are burning suddenly. நீண்ட ஆராய்ச்சிக்கு பிற்பாடு விஞ்ஞான உலகம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கண்டு அல்லது அதிர்ச்சியான ஒரு நிறைவேறுதலை கண்டு அது பயந்து போனது. After a long research, the scientific world was shocked when it heard about a news which brought them much fear and shock. நீங்களும் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நீங்கள் படித்திருக்கலாம். முழு உலகத்திலும் பரபரப்பான செய்தியாக இது காணப்பட்டது. விஞ்ஞான உலகம் இதற்கு கொடுத்த பெயர் எல் நினோ பயங்கரம். A few months back you might have read this news in our newspapers and it was a hot news at that time. The scientific world has given the name El Nino for this. இப்ப இந்த எல் நினோ பயங்கரத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உண்மை என்னவென்று சொன்னால், what is the terrible thing that scientific world has found the terribleness of El Nino? சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக, because of the changes taking place in the sun, அல்லது சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்து அதில் விழுந்த கருப்பு புள்ளிகள் நிமித்தமாக சூரிய வெப்பம் நேரடியாக பூமியை தாக்கி சமுத்திரத்தை தாக்கி பசிபிக் சமுத்திரத்தின் அடியிலே வெப்ப நீரோட்டத்தில் ஒரு மாறுதல் உண்டானது. அதுதான் எல் நினோ என்று சொல்வது. because of the black spots that have occurred in the sun, the rays of the sun is hitting the earth and the sea directly. Thereby there were changes in the water streams of the Pacific Ocean and that is called El Nino. பிரியமானவர்களே, சூரியனிலே பாதிப்பு உண்டானால் அந்தியூரிலே ஜீவிக்கிற ஈரோடிலே ஜீவிக்கிற எனக்கு என்ன என்கிற எண்ணத்தோடு நாம் ஒருவரும் இருக்க முடியாது. Beloved people, we cannot remain with the thought if at all changes are taking place in the Pacific Ocean. சூரியனிலே உண்டாகிற பாதிப்புகள் நிமித்தமாக பூமியிலே சமுத்திரத்திலே என்னென்ன அடையாளங்கள் நடக்கிறது என்பதை தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்தியாக அறிவிக்கிறார். Because of the changes taking place in the sun, what are the changes that are taking place before our eyes in the earth and the sea? The Lord gives us a very good news. பிரேசில் நாட்டிலேயும் கலிபோர்னியா நாட்டிலேயும் நடந்ததான இந்த மரங்கள் பற்றி எரிந்தபோது அந்த அரசாங்கம் எவ்வளவு உயர்த்தும் 6 மாதம் போராடியும் 2-3 மரங்களை தான் காப்பாற்ற முடிந்தது. In the country of Brazil and California, when many trees were burning in fire, the governments were making sincere efforts and fighting to quench the fire, but only 1 or 2 trees could be preserved. கடைசியாக இந்த மரங்கள் திடீரென்று தீப்பற்றி எரிய காரணம் என்ன என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது, finally when they did research for the trees burning suddenly, அவர்கள் கண்டுபிடித்த உண்மைதான், அது அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைதான். சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக சமுத்திரத்தின் அடித்தளத்தில் அந்த வெப்ப நீரோட்டத்தில் பசிபிக் சமுத்திரத்தில் உண்டான மாறுதல், அந்த மாறுதல் நிமித்தமாகத்தான் காடுகள் பற்றி எரிந்தது. The shocking news is because of the changes taking place in the sun, in the streams, hot water streams of Pacific Ocean, there are changes. Due to those changes, the trees in the forest were catching fire and burning. பிரியமானவர்களே, இந்த மரங்கள் எரிவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தாரை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண செய்தியாயிருக்கிறது. Beloved people of God, these trees burning is not a casual incident. Regarding the worldly people, it may be an ordinary matter. ஆனால் தேவ ஜனங்களாகிய நம்மை பொறுத்தவரையிலும் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக அவருடைய வருகை சமீபம் என்பதை தேவ ஜனமாகிய நமக்கு
ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு மணியாக இது இருக்கிறது. But regarding we the people of God, this is a warning bell given by Lord Jesus Christ before his secret coming of Lord. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, After the secret coming of Lord Jesus Christ, மகா உபத்திரவத்தின் நாட்களிலே, during the trace of the great tribulation period, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மொத்த பூமியிலும் காணப்படுகிற மரங்களில் 3/4 மரம் வெந்து சாம்பலாய் போய்விடும். the word of God says, among all the trees that are seen in the world, 1/3 of the trees will be burnt and they will be becoming ashes. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதை நாம் படிக்கிறோம். In the book of Revelation, chapter 8, verse 7, we read it. The first angel sounded, and they followed hail and fire mingled with blood, and they were cast upon the earth, and the third part of trees were burnt up, and all the green grass were burnt up. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. மரங்களில் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். Just imagine about it. இந்த வனப்பகுதியில எவ்வளவோ மரங்கள் வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். In the forest areas, many number of trees are grown up. சத்தியமங்கலம், மேட்டூர், இன்னும் பல்வேறு இடங்களில் அந்த பகுதியில போகும்போது எவ்வளவோ மரங்களை நாம் பார்க்கிறோம். When you go by the side of Satyamangalam and Mettur, you are able to see many number of trees. முழு உலகத்திலேயும் கற்பனை செய்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, இந்த மாவட்டத்திலே மாத்திரமல்ல, மொத்த உலகத்திலேயும் காணப்படுகிற மரங்களில் 1/3 வெந்து போகும். Imagine about it, not the trees in Tamil Nadu or this district, the trees are which are seen all over the world. Among them, 1/3 of the trees will be burnt up. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சில வருஷங்களுக்கு முன்பாக ரஷ்யாவைச் சேர்ந்ததான ஒரு கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி பரியாசம் பண்ணினார். A Russian communist scientist was mocking at this prophetical word of God. உலகத்தில் உள்ள 1/3 மரம் எப்படி எரிய முடியும்? How 1/3 of the trees all over the world can be burnt? இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகளை வைத்து எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு மரம் ஒரு ஏரியா பற்றி பிடிக்கும் போது உடனே தடுத்து நிறுத்த முடியும். With the new inventions that we have during the advanced scientific era, it is possible for every government to quench the fire when the trees are burning in fire. இப்போ சத்தியமங்கலத்தில் பற்றி பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஏரியாவில் உள்ள மரங்கள் 2 மரம் 3 மரம் எரிவதை பார்த்த உடனே சொல்லி ஃபயர் சர்வீஸ்கள் மற்ற நவீன கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி உடனே அணைத்து விடலாம். அப்படி இருக்கையில் முழு உலகத்தில் உள்ள 1/3 மரம் எரிவது எப்படி சாத்தியம்? For example, at Satyamangalam area, when 2 or 3 trees are burning, the government will send the fire service engines and it will be able to quench the fire. If it is so, how it is practical that the 1/3 of the trees all over the world will be burnt up? ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே காணப்படுகிற மரங்களில் 1/3 வெந்து எரியத்தக்கதாக தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும். The prophetical word of God says that 1/3 of the trees seen all over the world burnt up, and the prophetical word of God will be fulfilled. கவனியுங்கள், எந்த ரஷ்ய விஞ்ஞானி, எந்த கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி இந்த தீர்க்கதரிசனத்தை பரியாசம் பண்ணினாரோ, which Russian scientist, which communist scientist was mocking at the prophetical word of God. ஒருவேளை அப்படி பற்றி பிடித்தாலும் எங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகளை வைத்து படைபலத்தை வைத்து நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம். If it is burning in fire with the modern inventions and using the military power, you will be able to stop it. இன்றைய தினத்திலே தினகரன் பேப்பரிலே 12ஆம் பக்கத்திலே வந்ததான செய்தியை இதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்றைய தின பேப்பரில் in today's Dinagaran paper, the news that occurred in page 12, I shown to you. இந்த 12ஆம் பக்கத்திலே வந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is the news that is published in page 12? ரஷ்யா மாநிலத்திலே, ரஷ்யா நாட்டிலே, கம்யூனிஸ்ட் நாடாகி அந்த ரஷ்யாவிலே எந்த விஞ்ஞானி சொன்னாரோ அதே ரஷ்யாவிலே கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி பற்றி எரிய ஆரம்பித்த மரங்கள், in the communist country of Russia, from which country the scientist was opposing it, the trees which started burning on July 15th. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Understand clearly. 1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, பிரேசில்ல நடந்தது வெறும் 19000 ஏக்கர் தான். What happened in Brazil is merely 19,000 acres. ஜூலை மாதம் 15ஆம் தேதி ரஷ்யா மாஸ்கோ முதல் கொண்டு 7 மாநிலத்தில் இன்றைக்கு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அணைக்க முடியவில்லை. From July 15th onwards, from
Moscow to in various 90 provinces, the trees are burning and they could not be put out. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 7 மாநிலங்கள் தீயினால் தகித்துக் கொண்டிருக்கின்றன. 7 provinces are being burnt in fire. தன்னுடைய முழு படை பலத்தையும் வைத்து ரஷ்யா இந்த தீயை அணைக்கும்படியாக பிரயாசப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வரைக்கும் இதை அணைக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஏக்கர் பாதிப்படைந்து அழிந்து போய்விட்டது. The Russia was using its military power and trying to quench the fire, but it was not possible. Nearly 400 lakhs the area trees were burnt up. ரஷ்ய அதிபர் இதை அறிவித்திருக்கிறார். தேசிய பேரழிவு, இந்த சம்பவத்திற்கு தேசிய பேரழிவு என்று பெயர் கொடுத்து ரஷ்ய அதிபர் இங்கே கொடுத்திருக்கிறார். National calamity is the name given by the president of Russia regarding this. இது என்ன காரணத்தினால் எரிந்து கொண்டிருக்கிறது? What is the reason for its burning? சூரியனிலே உண்டாகிற மாற்றங்கள் நிமித்தமாக நேரடியாக மரங்களிலே அந்த அனல் காற்று வீசி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. Because of the changes taking place in the sun, the wind is very hot and thereby the trees are catching fire in the forest. ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்ததான இந்த 7 மாநிலங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சத்தியமங்கலம், ஈரோடு, கோபி, இது ஒரு ஏரியா அல்ல, ஒரு ஊர் அல்ல. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இதுபோல ரஷ்யாவிலே காணப்படக்கூடிய பறந்து விரிந்து காணப்படுகிற 7 மாநிலங்கள் அக்னினால் தகித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிமிஷம் வரையிலும். 7 states which are found widespread in the country of Russia, not 1 or 2 areas like this Adyur or Gobi or Bhavani, but big areas. 7 states are being burnt in fire. 7 மாநிலங்கள், 7 states. தமிழ்நாட்டை போன்று பறந்து விரிந்து காணப்படக்கூடிய 7 மாநிலங்கள் இன்றைக்கு அக்னினால் தகித்துக் கொண்டிருக்கிறது. 7 states which are spread in various places like Tamil Nadu, Kerala. In these 7 provinces, states, the fire is causing much destruction. சில வருஷங்களுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி சொன்னாரே, தங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக கொஞ்சம் ஏரியா தீப்பிடிக்கும் போது நாங்கள் அணைத்து விடுவோம், தடுத்து விடுவோம். 7 மாநிலங்கள் தகித்துக் கொண்டிருக்கிறது, தடுக்க முடியவில்லை. A few years back, the Russian scientist was saying mockingly, when the fire is catching the trees in a particular area, we will be able to quench it and put it out the fire. But today 7 states are being destroyed by the fire. இன்றைக்கு ரஷ்யா பயந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அணு ஆயுதங்களை நிறைய தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மரங்கள் பற்றி பிடித்த நிமித்தமாக எத்தனையோ கட்டடங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல மாத்திரம் தீப்பிடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரஷ்யா என்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்காது. Today Russia is very much afraid because they have manufactured innumerable atomic weapons and preserved them in various places. Today the buildings are catching fire and burning. If at all the buildings where the arms are stored are catching fire, there will be no country called Russia. We cannot find it in the map of the world. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினால் ஊதினதே, அவன் ஊதும் போது முழு உலகத்திலும் காணப்படுகிற 1/3 மரங்கள் பற்றி எரியும். மரங்கள் எரியும் போது மரங்கள் மாத்திரமல்ல, எல்லாம் அழியும். When the first angel is sounding the trumpet, 1/3 part of the trees all over the world will be burning. Not only the trees will be burning, the fire will be catching the buildings and other things also. சூரியன் இருண்டு போகுமா? சூரியன் கருத்த கம்பளியாய் மாறுமா? Will the sun be darkened? Could the sun become like a black sackcloth of hair? இன்றைக்கு சூரியன் கருத்த கம்பளியாய் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சூரியனிலே பெரும் பிளப்பு உண்டாகிறது. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தபடி சூரியனிலிருந்து சுனாமி அலைகள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பாதிப்பு தான் இன்றைக்கு மொத்த ரஷ்யாவும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Today there are changes taking place. The sun, it is gradually become like a black sackcloth of hair. Dark spots are in it. There are 2 big cleavages. Because of that, various changes taking place in the earth. And one among is the trees burning in the country of Russia now. அந்தியூர் பட்டணத்திலே காணப்படுகிற அருமையான நண்பனே, உன்னுடைய ஞானத்தை வைத்து, உன் அனுபவத்தை வைத்து, உலக ஞானத்தை வைத்து தேவ ஞானத்தை, தீர்க்க தரிசனத்தை பரியாசம் பண்ணாதே.
கேள்வி கேட்காதே. Oh beloved friend of Andiur, based on our earthly wisdom and knowledge and experience, do not question the truth that is hidden behind the prophecy of God. இது மனிதன் உரைத்த தீர்க்க தரிசனம் அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு உரைத்த தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. These are not the prophecies spoken by men, but the holy men of God, inspired by the Spirit of God, spoke these prophecies. ஒரு இடத்திலே கொடும் பஞ்சம் உண்டாயிருந்தது. In a particular place there was a severe famine. அந்த பஞ்சம் எப்படிப்பட்டதா இருந்தது? What sort of famine it was? ஒரு பெத்த தாய் அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக தன்னுடைய குழந்தையை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பஞ்சம் கொடிதா இருந்தது. The famine was so severe that a mother has killed her own son, cooked the son and ate it. இதை குறித்து புலம்பலிலே நாம் படிக்கும்போது இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. In the book of Lamentations we read, the merciful hands of the women have cooked the meat of the son. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை தீர்க்கதரிசியை கொண்டு வெளிப்படுகிறது. In such a situation, the prophetical word of God was revealed through the man of God prophets. நாளை இந்நேரத்தில் இந்த விலையில் இந்த பொருள் கிடைக்கும், கோதுமை இந்த விலையில் கிடைக்கும். Tomorrow by this time in this place the things will be sold in this place, wheat will be sold in this place. உடனே ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானி அங்கே காணப்பட்டான். A captain who was assisting the king in his moving. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அவன் என்ன செய்தான்? What he did? அவன் அரண்மனையில ராஜா கூடயே இருக்கிறபடினால, as he was with the king in the palace, அரண்மனையில இயற்றப்படுகிற சகல சட்டங்களும் அவன் அறிந்திருக்கிறபடினால, as he has known all the laws that are enacted in the palace, அவன் சொல்றான் இப்படி ஒரு காரியம் நடக்க வாய்ப்பே இல்ல. he said there is no possibility for such a thing to happen. கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? Even though God is opening the windows of heaven, can it possibly take place? அப்போ தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? What did the prophet say then? இதை உன் கண்களால் காண்பாய் புசிப்பதற்கு அனுபவிப்பதற்கு நீ உயிரோடு இருக்க மாட்டாய். You will be able to see it with your eyes, but you will not be alive to taste it or enjoy it. ஆகவே தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சத்தியங்களை நாம் ஒருபோது நம்முடைய ஞானத்துல விமர்சிக்கவோ பரியாசம் பண்ணவோ கூடாது. We should not criticize or mock at the holy prophetical words of God based on our wisdom or knowledge. இன்றைய உலக நியூஸ் இப்போது இதுல சுருக்கமான நியூஸ் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பாகவே ரஷ்யாவில் உள்ள எல்லா படைபலத்தோடும் எல்லா வீரர்களை கொண்டும் இன்றைக்கு ரஷ்யா இதை அணைக்கும்படியாக முப்படை வீரர்களை கொண்டும் இந்த தீயை அணைக்கும்படியாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Only the brief news is published in newspaper, but during the past few months the Russian government was making Herculean efforts in order to quench the fire, making use of the 3 divisions of army. Past few months அல்ல, last month தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு last month only. கடந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. It is taking place from the last month of that 15th. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name. ஆகவே சூரியனில் அடையாளங்கள் தோன்றும்போது, when there are signs occurring in the sun, அதாவது இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு அது கருத்த கம்பளியை போல் மாறப்போகிறது. after the secret coming of Lord Jesus Christ, the sun will be becoming like a black sackcloth of hair. வருகைக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அது கருத்த கம்பளியாய் படிப்படியாய் மாறி வருகிறது என்கிறதான அடையாளத்தை இப்படிப்பட்ட செய்திகள் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். Before he is coming, what the Lord is showing us is that the coming of the Lord is drawing near, and he is showing the signs and suggestions for that. இப்பொழுது இந்த ஏரியாவில் எவ்வளவோ பாடல்களை போட்டுக்கொண்டு சினிமா பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தது. In this area many film songs are being sung. ரஷ்யாவிலே இப்பொழுது பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது தீ. In Russia the fire is catching the trees and burning. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு எந்த ஃபீலிங் இல்ல, எந்த இருதய துடிப்பும் இல்ல. But we in Tamil Nadu, we have no feeling or throbbing of the heart. மாஸ்கோல பிடித்த தீ, மாஸ்கோல பிடித்த பற்றி எரியக்கூடிய தீ அந்தியூர்கா வரப்போகிறது என்று நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். We are sitting, the fire which has caught in the land of Russia will it come to Antioch. ஆனால் சற்று நீங்கள் நிதானித்து பாருங்கள், தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை
நம்மேல் தேவன் காட்டுகிற கருணையை ஒருவேளை சத்தியமங்கலத்தில் இந்த தீ பற்றி பிடித்திருக்குமானால் நம்முடைய நிலவரம் என்ன இருக்கும்? Just examine the great mercy and grace the Lord has bestowed upon us. If at all the fire has caught at Satyamangalam, what would happen to us? இன்றைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு நவீன கண்டுபிடிப்புகள்ல ரஷ்யாவில் இருக்கிற அளவுக்கு In our country, India, we do not have so much modern inventions just like the Russia is having. அந்த அளவுக்கு படைபலம் இந்தியாவில் இல்ல. We do not have the strength of the Russian army. அப்படிப்பட்ட படைபலமும் நவீன கண்டுபிடிப்புகளும் உள்ளதான ரஷ்யாவே திணறிக் கொண்டிருக்கிறது இதை அணைக்கும்படியாக. Even the country of Russia, which has having super power of the army, is in much trouble in the matter of quenching the fire. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தாரை பொறுத்தவரையிலும் இது வெறும் சாதாரண செய்தியாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாகிய உன்னை பொறுத்தவரையிலும் உன் மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நீ நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தும்படியாக தேவன் இதை உனக்கு அனுமதிக்கிறார். Beloved people are regarding the worldly people, it's simply a news item, but regarding you, the people of God, God is showing the sign so that you may look up and lift up your hearts, because the redemption is drawing nigh. சூரியனுடைய அந்த அனல் காற்று, சூரியனில் வெளிப்படக்கூடிய அந்த சுனாமி காற்று ரஷ்யாவை தாக்கின போது அங்கே பற்றி எரிந்ததே தேவனுடைய கிருபை இந்த இந்தியாவின் பக்கம் வராத அளவுக்கு, நம்முடைய பக்கம் வராத அளவுக்கு அவர் கிருபையுள்ளவராய் நம்முடைய பூரணத்துக்காக கருத்துள்ளவராய் இருக்கிறார். The hot wind that is coming from the sun and the tsunami like rays which are coming the sun is hitting the country of Russia and the trees are burning, but by the great mercy of God, for our perfection, the Lord has not permitted it to happen in our place. மற்ற செய்திகளை பேப்பர் வாங்கி படித்துவிட்டு நீங்கள் அடுத்த செய்திக்கு போவது போல இந்த செய்தியை படித்துவிட்டு அடுத்த செய்திக்கு போக கூடாது. நின்று நிதானித்து ஆராய வேண்டிய ஒரு இடத்துல நாம் வந்திருக்கிறோம். Just like reading the news items, you should not move to the next news item, but regarding the news you have to stop, watch and move carefully. ஆண்டவரே, சூரியனுடைய அக்னி ஆனது நான் வாசம் பண்ணுகிற இந்த ஏரியாவில் வந்திருக்குமானால் நானும் என்னுடைய குடும்பத்தின் நிலவரம் என்ன ஆயிருக்கும்? Oh Lord, if the heat of the sun has just damaged the area in which I am living, what would be happening to my family and children? பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்ததான முதலாம் தூதன் எக்காலம் ஊதும் போது மரங்கள் பற்றி எரிவது வேறொரு அனுபவம். அது வானத்திலிருந்து இரத்தம் கலந்த கல்மலை அக்னியோடு பூமியிலே கொட்டப்பட்டது. In the book of Revelation chapter 8 we read about the burning of the trees, but it is a different incident. The hail, the fire from heaven is dropped and there it is burning. அதை எதற்காக இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்? Why I mentioned this now? இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை நடந்தாலும் அதை ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். There is no possibility for such a thing to happen. If at all it is happening, by the abundant growth of the science, we will be able to stop it. The people who are saying all these things are facing shame today. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே முதலாம் தூதன் எக்காலம் ஊதும் போது அங்கே வெந்து போன மரங்கள் வானத்திலிருந்து விழுந்ததான அந்த இரத்தம் கலந்த கல்மலை அக்னியோடு விழுந்த அந்த கல்மலையின் மூலமாக எரிந்தது. ஆனால் நாம் இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரேசில் நாட்டிலே உள்ளதான மரங்களும் கலிபோர்னியா நாட்டில் உள்ள மரங்களும் தற்போது ரஷ்யாவிலே எரிந்து கொண்டிருக்கிற மரங்களும் எரிந்து போக காரணம் சூரியனுடைய நேரடியான தாக்குதல். In the book of Revelation chapter 8, what we read about the hail and the fire falling from the heaven and destroying the trees of the trees is different. But what is happening at present in Brazil and California is due to the changes that are taking place in the Pacific Ocean, the activity called El Nino. பிரியமானவர்களே, சமுத்திரத்துக்கு ஆண்டவர் ஒரு அதர்சனமான கதவுகளை போட்டு வைத்திருக்கிறார். Beloved people of God, the Lord has provided invisible doors unto the sea. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கண்களால் காண முடியாத அளவுக்கு no man will be able to see with his eyes those doors. நான் ஊழியம் செய்கிறதான இடத்தில் எங்களுடைய अनेक சகோதரர்கள் 80% பேர் வெளிநாடுகளிலே கடலுக்குள்ளே தான் போய் கொண்டு வருகிறார்கள். In the place where I am doing the ministry, more than 80% of the believers men are going in the seas in foreign countries. வெளிநாடுகள்ல கடல்ல தான் அவங்க தொழில் செய்றாங்க. They are doing their business in the foreign countries in the sea. நான் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன், பலமுறை நீங்கள் கடலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களே, சமுத்திரத்திலே போயிட்டு வந்திருக்கிறீங்களே, என்றைக்காயிலும் ஒரு நாள் சமுத்திரத்துக்கு அந்த கடலுக்கு உள்ளதான கதவுகளை நீங்கள் பார்த்ததுண்டா?
On many days I asked them, you go very often to the sea and you are working in the sea, but did you on any occasion able to see the door that is in sea? நீங்கள் கூட யோசிக்கலாம், You may perhaps think, சமுத்திரத்தில் எங்க இருக்கு கதவுகள்? where are doors in the sea? பிரியமானவர்களே, நீங்க யோசித்து பாருங்க, சுனாமி வந்தபோது சென்னையில டிஜிபி ஆபீஸ்க்குள்ள புகுந்தது தண்ணீர். Beloved people of God, when there was tsunami, waters entered in the office of DGP. எவ்வளவோ ஏரியாக்கள் அழிந்து போனது. Lot of areas were perished. இன்றைக்கு மெரினா பீச் அதே இடத்துல தான் இருக்குது, அதே சமுத்திரம் அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனா டிஜிபி ஆபீஸ்க்குள்ள இப்ப தண்ணி போகிறது இல்ல. But today also the office is there, but water is not entering the DG office now. காரணம் என்ன? What is the reason? ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு, மனித ஞானத்துக்கு தெரியாமல் அதர்சனமான மனித கண்களால் காண முடியாத கதவுகளை ஆண்டவர் சமுத்திரத்திலே வைத்திருக்கிறார். The Lord has provided in the seas doors which cannot be seen by the human eyes. மாத்திரமல்ல, சமுத்திரத்துக்கு ஒரு டிரெஸ்ஸையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord has provided a clothing to the sea also. நீங்கள் யோசித்து பாருங்கள். You think about it. அவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு, பசிபிக் சமுத்திரத்துக்கு, ஒவ்வொரு இந்து மகா சமுத்திரத்துக்கு, ஒவ்வொரு சமுத்திரத்துக்கும் அந்த சமுத்திரத்தை மறைக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் இருக்குமானால் அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? To the Pacific Ocean and the Indian Ocean to cover it, if God has given a clothing, what sort of cloth it will be? இப்பொழுது ஏன் சமுத்திரம் அமைதலா இருக்கிறது? Why at present the sea is calm? சில வருஷங்களுக்கு முன்பாக வந்த சுனாமி ஏன் எப்போது வருகிறது இல்ல? The tsunami came few years back, but it's not coming always. காரணம் என்ன? What is the reason? ஆண்டவர் கதவுகளை போட்டு வைத்திருக்கிறார். The Lord has provided doors. அதுக்கு ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். The Lord has given a clothing also. யோபு 38ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் யோபினிடத்திலே இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். In the book of Job chapter 38, the Lord God is teaching Job all these secrets. யோபு 38ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். The book of Job chapter 38 verses 8 to 11. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? Who has shut the sea with the doors when it break forth as it has issued out of the wombs? மேகத்தை எதற்கு வஸ்திரமாகவும் இருளை எதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். சமுத்திரத்தின் வஸ்திரம் என்ன? What is the garment of the sea? மேகத்தை அதற்கு நான் வஸ்திரமாகவும், இருளை நான் அதற்கு புடவையாகவும் உடுத்தின போதும். When I made the cloud the garment thereof and the thick darkness a swaddling bag for it. நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பார்களையும் கதவுகளையும் போட்டு. இது தேவனாகிய கர்த்தர், மனிதனுடைய வார்த்தை அல்ல. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. தேவனாகிய கர்த்தர் நேரடியாக யோபினிடத்திலே பேசுகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், சமுத்திரத்துக்கு நான் கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டிருக்கிறேன். These are not the words of a man. The Lord God is speaking directly to Job the man. I have provided bars and doors to the sea. வாசிப்போம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? Where were you? இம்மட்டும் வா. Come hitherto. சுனாமி வரும்போது டிஜிபி ஆபீஸ்க்குள்ள, போலீஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்குள்ள புகுந்தது தண்ணீர். When tsunami came, waters entered in the DGP office, headquarters of the police ஆனா department. இப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. But today, at present, the word of God says, come hitherto, do not move forwards. பிரியமானவர்களே, சமுத்திரத்திலே உண்டாகக்கூடிய அனுபவங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். Beloved people of God, we are able to see the experience changes taking place in the sea. மாத்திரமல்ல, 16ஆம் வசனமும் 17ஆம் வசனம் வாசிக்கும்போது, When we read verses 16 and 17. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்திருந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? இனி யோபு 38ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆங்கிலத்திலே வாசிப்போம். Or who shut up the sea with doors when it break forth as it if had issued out of the womb? When I made the cloud the garment thereof, and thick darkness a swaddling band for it, and break up for it by decreed place, and set bars and doors, and said, hitherto shalt thou come, but no further, and he shall thy proud ways be stayed. சமுத்திரத்திலே அடித்தளத்திலே உண்டான மாற்றங்கள் நிமித்தமாகத்தான் சூரியனில் உண்டாகிற மாற்றம் சமுத்திரத்தின் அடித்தளத்தை பாதித்து வெப்ப நீரோட்டத்தில் மாறுதல் உண்டாக்கி பிரேசில் நாட்டிலே, கலிபோர்னியா நாட்டிலே காடுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. The changes that are taking place in the sun are causing much changes in the deep depth of the sea. That is why in the Pacific Ocean there is El Nino, and due to that the forest trees are burning in California and Brazil. ஆகவே பிரியமானவர்களே, சூரியனிலே ஒரு மாற்றம் நடைபெறும்போது அது நேரடியாக பூமியை தாக்குகிறது.
சமுத்திரத்தை தாக்கி மறுபடியும் பூமியை தாக்குகிறது. மாத்திரமல்ல, பூமியில ஜீவிக்கூடிய அநேக ஜனங்களுக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய் இந்த எல் நினோவின் மூலமாக வந்ததாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். Beloved people of God, when there are changes in the sun taking place, it is affecting the depth of the sea. Thereby it is causing much damage in the earth. Thereby not only this kind of destruction, even pestilence, plague are afflicting the people. இதுவரையிலும் சூரியனுடைய எழுத்தின்படியான நிறைவேறுதலை விஞ்ஞான ரீதியாகவும் தீர்க்க தரிசன ரீதியாகவும் நாம் பார்த்தோம். Till now we have been meditating and thinking about the literal fulfillment of the seas and the prophetical fulfillment. இனி இதனுடைய ஆவிக்குரிய நிறைவேறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். Now let us pass on the spiritual fulfillment of it. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Revelation chapter 12, the first verse. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. பிரியமானவர்களே, பூமியிலே காணப்படுகிற ஒரு பாவியாகிய மனிதனை, விழுந்து போன ஒரு மனிதனை வானத்திலே ஒரு அடையாளமாய் மாற்றும்படியாக தேவன் கிரியை செய்து வருகிறார். Beloved people of God, God is working to bring a sinner, a person who is living as a sinner in this world. He should be made a sign in heaven. நேற்றைய தினத்திலே பாவியாகிய ஒரு மனிதன் எப்படி விழுந்து போன அந்த பாவிக்கு ஒரு பாவ மன்னிப்பு அல்லது மனம் திரும்புதல் உண்டாகிறது, அவன் எப்படி தேவனுடைய நீதியை தரித்துக் கொள்கிறான் என்ற விஷயத்தை முதல் அனுபவத்தை நாம் பார்த்தோம். Yesterday we saw the first experience, how a sinner, a man who is committing sins, is made righteous, how he is able to receive the righteousness of God. ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை சூரியனை அணிந்து கொள்ள வேண்டும். A child of God, a man of God should put on the sun. இதுதான் ஒரு ஆங்கிலத்தில் அது வெறும் அடையாளம் மாத்திரமல்ல, அது ஒரு பெரிய அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English it is not merely a sign, it is wonder. மூல பாஷையில அதற்கு அடையாளம் என்று அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள், பெரிய அதிசயம் என்றும் அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். In original tongue one meaning is sign and another meaning is a great wonder. ஆகவே தான் தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் அடையாளம் என்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் அதை அதிசயம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். That is, in Tamil it is translated as sign, but in English as wonder. இப்பொழுது சூரியனை அணிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகிறேன். Now I pass on the second experience of putting on the sun. இந்த சூரியன் யார்? Who is the sun? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசுவே அந்த நீதியின் சூரியன் என்று நாம் பார்த்தோம். According to Malachi chapter 4 verse 2, Lord Jesus Christ is the son of righteousness. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். But unto you that fear my name shall the Son of Righteousness arise. நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசுவாய் இருக்கிறார். Lord Jesus Christ is the son of righteousness. பாவ மன்னிப்பை அல்லது மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், முதலாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், இரண்டாவது அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? A man, a person who is receiving the first experience of salvation, what is the second thing that he has to do? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். Let us read Matthew's Gospel chapter 3 verses 15 and 16. 14 and 15. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். But John forbade him, saying, I have need to be baptized of thee, and comest thou to me? And Jesus answering and said unto him, Suffer it to be so now, for thus it becometh us to fulfill all righteousness. Then he suffered him. விழுந்து போன பாவியாகிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வாரி அண்டையிலே வந்து தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது அவனுடைய நீதி, அவன் முதல் நீதி அவனுடைய ஜீவிதத்தில் நிறைவேறுகிறது. The fallen man, the sinner, when he comes to the cross of Calvary, when he confesses all his sins and washed by the blood of Jesus Christ, the first experience of the righteousness is fulfilled. தேவ நீதியின் முதல் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. The first experience of the righteousness of God is fulfilled in his life. இரண்டாவதாக இங்கே ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவனுடைய நீதி அங்கே நிறைவேறுகிறது. Secondly, one is
water baptized, the righteousness of God is fulfilled in his life. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. Beloved people of God, there is no need for Lord Jesus Christ to be water baptized. ஏனென்றால் அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே பாவம் இல்லை. Because there is no sin in his spirit, soul and body. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக இங்கே ஞானஸ்நான சத்தியத்துக்கு, அதுவும் முழுக்கு ஞானஸ்நான சத்தியத்துக்கு இடம் கொடுத்து அதுதான் தேவன் நீதி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். Yet Lord Jesus Christ, in order to provide an example model, he is committing himself to immersion water baptism, and he shows it is the experience we have to acquire. இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படுகிற வேளையில் அவன் சூரியனை அணிந்து கொள்ளுகிறான். When a man is submitting himself to the doctrine of water baptism, he is clothed with the sun. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஞானஸ்நான சத்தியத்துக்கு, மெய்யான ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படுகிற வேளையில் அவன் அந்த நீதியின் சூரியனை அணிந்து கொள்ளுகிறான். I repeat, when a man is submitting himself to the truth of water baptism, he is clothed with the sun. கலாத்தியரிலே நாம் படிக்கும்போது In Galatians we read, 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். chapter 3 verse 26. For as 27. For as many of you as have been baptized into Christ have put on Christ. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். சூரியனை தரித்துக் கொண்டீர்கள், சூரியனை அணிந்து கொண்டீர்கள். You have put on the sun. You have put on the sun. சரியான மெய்யான ஞானஸ்நான சத்தியத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறதான வேளையில் அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து அல்லது தரித்துக் கொள்ளுகிறீர்கள். When you are submitting was a correct truth of the water baptism, you are putting on Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெரிய தலைவர் ஒரு இடத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். On one occasion, a great leader was on his journey. அது தீவிரவாதிகள் அதிக நடமாட்டம் உள்ள இடமா இருந்தது. It was an area where the terrorists used to move very often. அப்போ தீவிரவாதிகள் அவருக்கு ஒரு மிரட்டல் கொடுத்தார்கள், இந்த ஏரியாவுக்குள் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை சுட்டுத் தள்ளுவோம். The terrorists gave him a warning of threatening, if you enter this area, we will shoot you and put you to death. அப்போது அவர் என்ன செய்தார்? What he did then, அவர் ஒரு மத்திய மந்திரியாய் காணப்பட்டார். he was a central minister. அவர் தீவிரவாதிகளுக்கு சவால் விட்டு சொன்ன இடத்தில் சொன்ன நேரத்தில் சொன்ன காரியத்தை நான் வந்து செய்து முடிப்பேன். He challenged the terrorists, I will come to the particular place and do the thing which I have planned. அப்படியே அவர் போனார், அந்த காரியத்தை செய்து முடித்தார், உயிரோடு திரும்பி வந்தார். He went, accomplished the thing and returned back alive. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. It was a shock to everyone. எப்படி? ஆனா தீவிரவாதிகள் சுட்டார்கள். The terrorists were shooting at him. தீவிரவாதிகள் சொன்னபடி தீவிரவாதிகள் அவரை நோக்கி சுட்டார்கள். According to the words of terrorists, they shot at him. இவர் சொன்னபடி இவர் உயிரோடு போய் இவர் திரும்பி வந்தார். As he spoke, he returned alive. எப்படி? How is it? இவர் குண்டு துளைக்காத ஒரு காரிலே பிரயாணம் பண்ணினார். He was traveling in a car in which the bombs cannot hit. இவர் பேசும்படியாக ஒரு குண்டு துளைக்காத ஒரு மேடை போடப்பட்டிருந்தது. A bulletproof stage was erected for him to speak. இவர் மொத்த சரீரத்திலும் குண்டு துளைக்காத ஒரு வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார். In his whole body, he was putting on a garment through which the bullet cannot pass by. உன்னை நிர்மூலமாக்குவோம், உன்னை கொல்லுவோம் என்று சத்துருக்கள் மிரட்டின போது, when the enemy threatened, I will kill you, I will destroy you, அதை கண்டு எவ்வளவேனும் பயப்படாமல், he was not at all afraid of it. கேவலம் ஒரு குண்டு துளைக்காத வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போய் அவர் உயிரோடு ஜெயித்து திரும்பி இருக்க கூடுமானால், merely putting on a bulletproof garment, he returned alive. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக, உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, உன்னை தீட்டுப்படுத்தும்படியாக எத்தனையோ சத்ருவின் அக்னி அஸ்திரங்கள் உனக்கு விரோதமாக எய்யப்படுகிறது. Oh, water baptized child of God, many arrows of the enemy, many fiery darts of the enemy are cast upon you to destroy you. நீங்கள் தரித்திருப்பது அந்த மத்திய மந்திரியை போல புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அல்ல. What you have put on like the central ministry is not a bulletproof jacket. நீங்கள் அணிந்திருப்பது நீதி திருத்துவத்தின் இரண்டாம் தேவன் ஆண்டவராகிய இயேசு. அந்த நீதியின் சூரியனை ஞானஸ்நானத்தின் மூலமாக தரித்திருக்கிறீர்கள். What you have put on by the experience of the water baptism is the second person of the Trinity, Lord Jesus Christ himself. ஒரு குண்டு அல்லது ஒரு ஆயுதம் உங்களை நோக்கி வருகிறது என்று சொன்னால் முதலாவது இயேசுவை தாண்டி
அந்த வஸ்திரத்தை தாண்டிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும். If at all a weapon is coming towards to hit you, first of all it has to pass along Lord Jesus Christ, only then it can enter in unto you. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் பார்ப்போமானால் ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகியும் எத்தனையோ வியாதிகள், போராட்டங்கள், பாவங்கள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? In the meantime, if we examine our life today, even though we were water baptized many years back, many kinds of sickness, ailments and various troubles and attacks are just affecting our body. What is the reason? பிரியமானவர்களே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தபோது இந்த இயேசுவை தரித்துக் கொண்டது 30 வருஷத்துக்கு முன்பாக ஞானஸ்நானம் எடுக்கும்போது தரித்துக் கொண்டது உண்மைதான். Beloved people of God, when you were water baptized 30 years back, it was true that you have put on Lord Jesus Christ. அன்னைக்கு கலட்டி வைத்ததான இந்த Dress அதுக்கு அப்புறம் நீங்க போடுறதே இல்ல. The dress that you have removed, you are not putting on again. ஒவ்வொரு நாளும் இந்த நீதியின் சூரியனை நாம் அணிந்து கொண்டு தரித்துக் கொண்டு நாம் கடந்து செல்வோமானால் எந்த வல்லமையும் எந்த பிசாசின் வல்லமை நாம் தொட முடியாது. If you put on the son of righteousness, this garment on our body, if we proceed along, no power of the enemy, no attack can cause any damage to us. இது ஒரு வஸ்திரத்துக்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. It is compared to a garment. நீதியின் சூரியனை நாம் தரித்துக் கொள்கிறோம் ஞானஸ்நானத்தில். At the water baptism, we are putting on the son of righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானமாக முதலாவது இருக்க வேண்டும். The water baptism should be first of all the right kinds of water baptism. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்போஸ்தலருடைய கரத்திலோ அல்லது அவருடைய அனுமதி பெற்றவருடைய கரத்திலோ முழுக்கு ஞானஸ்நானத்தை நாம் எடுக்க வேண்டும். In the name of the Father, the Son, the Holy Ghost, from the hands of the apostles or from the hands of those permitted by the apostles, we should have immersion water baptism. தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறித்தோ குழந்தை ஞானஸ்நானத்தை குறித்தோ வேதத்திலே நாம் வாசிக்கிறது இல்லை. Regarding infant water baptism or sprinkling water baptism, we are not able to read one word in the Bible. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே முழுக்கு ஞானஸ்நானம் தான் எடுத்ததாக நாம் பார்க்கிறோம். Our Lord Jesus Christ himself took water baptism or immersion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இன்றைக்கு பலரும் இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு சரியான ஒரு ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் பயத்தோடும் பாரம்பரிய கட்டுகளால் கட்டப்பட்டு காணப்படுகிறார்கள். Many are not today surrendering to the true water baptism truth, but they are bound by the fear and the culture of the society. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது கடைசி காலமாய் காணப்படுகிறது. Oh beloved child of God, this is the end to time. எத்தனையோ காரியங்களை ஜெயித்து நீ ஒரு ஜெயாளியாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. You have to overcome many things and you should become a victor. இந்த பட்டணத்திலே அந்தியூரிலேயோ பவானியிலேயோ அல்லது திருச்செங்கோடிலேயோ கோபியிலேயோ சாதாரண நபராய் காணப்படுகிறதான உன்னை வானத்திலே ஒரு அடையாளமாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். God desires you who are an ordinary person at Andhur, Bhavani or Gobi. The Lord wants to make you a sign in heaven. அது எப்படி சாத்தியம்? How is it possible? சிலவேளை சில தேவனுடைய பிள்ளைகள் சித்திக்க கூடும், ஞானஸ்நானம் எடுத்து நாங்கள் பல வருஷங்கள் ஆகிவிட்டது. Perhaps some children of God may think it is long back, that many years back that we were water baptized. ஞானஸ்நானம் எடுத்த உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞானஸ்நானத்தில் நிறைவேற வேண்டியதான ஒரு நீதி நிறைவேறி இருக்கிறதா? But in you who were water baptized, a righteousness which should be fulfilled at the time water baptism, is it fulfilled? ஞானஸ்நானம் எதற்காக நாம் எடுக்க வேண்டும்? What for we should be water baptized? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது ஞானஸ்நான சத்தியத்தை சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்ததை ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 10, the experience of water baptism is compared to the journey of the Israelites crossing the Red Sea. வாசிங்க 1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். Moreover, brethren, I would not that ye should be ignorant how that all our fathers were under the cloud, and all passed through the sea, and all were baptized unto Moses in the cloud and in the sea. இங்கே 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். Here we see 2 things. ஒன்று, அவர்கள் செங்கடலை கடந்தது ஞானஸ்நானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. First of all, passing through the Red Sea is written as water baptism. மற்றொன்று, அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள். Then they walked along the Red Sea. இது சாத்தியம்தானா என்று ஆராய்ச்சியாளர்கள்
கேள்வி கேட்டார்கள். The researchers were questioning, is it possible to take place? சமுத்திர ஆராய்ச்சியாளர்கள், The researchers who are doing research in the sea. பிரியமானவர்களே, இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் காணப்படுகிறது. Beloved people, there are two important things in it. ஒன்று, அந்த சிவந்த சமுத்திரம் அல்லது செங்கடல் ரெண்டாக பிரிந்தது உண்மைதானா? First of all, is it true that the Red Sea was divided into two? அது சாத்தியம் தானா? Is it possible to take place? இது முதல் கேள்வி. This is the first question. இரண்டாவது கேள்வி, The second question. அந்த பார்வோனின் மொத்த சேனையும் அந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டு மறுபக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். The whole army of Pharaoh was destroyed in the sea. In the meantime, all Israelites were preserved. முதலாவதாக சமுத்திரத்தை தேவன் எப்படி பிரித்தார்? First of all, how God divided the sea. அதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். First of all, we have to consider. செங்கடலை பிளந்தார், செங்கடலை பிளந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். Simply we say, he divided the Red Sea, he divided the Red Sea. செங்கடலின் வழியாய் ஜனங்கள் நடந்தார்கள் என்றும் சொல்லுகிறோம். We say the people walked along the Red Sea, the people walked along the Red Sea. ஆனா உலக ஞானம் கேள்வி எடுக்கிறது, எப்படி செங்கடலை பிளந்தார்? But the wisdom of the world is questioning how he divided the Red Sea. பிரியமானவர்களே, தேவன் எப்படி செங்கடலை பிளந்தார் என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Beloved people of God, it is written in the Bible how God divided the Red Sea. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Exodus chapter 14 verse 21. And Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all that night, and made the sea dry land, and the waters were divided. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பிரியமானவர்களே, இதுல ரெண்டு முக்கியமான விஞ்ஞான ரீதியான நிறைவேறுதல் காணப்படுகிறது. Beloved people, there are two important scientific truths. ரெண்டு முக்கியமான விஞ்ஞான ரீதியான நிறைவேறுதல் இப்பொழுது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. Two important scientific fulfillments researched by scientists, accepted by now. முதலாவதாக கர்த்தர் எப்படி செங்கடலை பிளந்தார்? First of all, how did the Lord divide the Red Sea? ஒரு ராத்திரி முழுவதும் பலத்த கீழ்காற்றை தேவன் கட்டளையிட்டார். God commanded strong east winds to blow throughout one night. ஒரு பலத்த கீழ்காற்று முழு ராத்திரியும் பலத்த கீழ்காற்று வீசினது. A strong east wind was blowing throughout the night. அந்த பலத்த கீழ்காற்றினால் மாத்திரமே சமுத்திரம் ஒதுங்கும்படி, ரெண்டாக ஒதுங்கும்படி தேவன் செய்தார். By the strong east wind only the Lord did that the Red Sea was divided into two. இரண்டாவதாக, Secondly, தேவ ஜனங்கள் அந்த சமுத்திரத்தை பிரித்தது மாத்திரமல்ல, not only dividing the sea, அந்த தரையை வறண்டு போக பண்ணி ஒரு சாதாரண ஒரு ரோடு மாதிரி அமைத்தார். வறண்டு போக பண்ணி பாதையை உண்டாக்கினார். The Lord made the sea to be a dry land. The Lord made a path in the midst of the sea. இந்த ரெண்டு விஷயங்களும் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. These two things were fulfilled, proved now. ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த விஞ்ஞான உலகம், The scientific world which was not accepting this in the beginning days, ஓசியோனோகிராபி ப்ரொஃபசர் டோரோன் நோஃப் என்று சொல்லக்கூடியவர் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Oronophil, the ocean டோரோன் நோஃப், Oronophil, டோரோன் நோஃப், அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We are able to see his picture here. இவர் என்ன செய்தார் தெரியுமா? What he did? புளோரிடா மாகாணத்துல இவர் சமுத்திர பேராசிரியர், ஆராய்ச்சியாளர். In the Florida province, he is a professor who is doing research in ocean. புளோரிடா மாகாணத்துல ஒரு யூனிவர்சிட்டியில இவர் செயற்கை சமுத்திரத்தை உண்டாக்கினார். In the province of Florida, in a university, artificial sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அந்த செயற்கை சமுத்திரத்தை காற்றினால் அது பிரிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பல நாட்களாக ஆராய்ந்தார். For many days he was doing the research. Is it possible to make the artificial sea to be divided by the force of the wind? பிரியமானவர்களே, ஆராய்ச்சியின் முடிவிலே பலத்த காற்று வீசும்போது அது இரண்டாக பிரிந்து நிற்பது நிரூபிக்கப்பட்டது. அவருடைய படத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். At the end of the research project, it was proved that the waters were divided into two. We are able to see his photograph here. இனி ஆர்க்கியாலஜி இன் தி லேண்ட் ஆஃப் பைபிள் என்கிறதான ஒரு புத்தகத்தில், a book Archaeology in the land of the Bible, அதுல நெப்போலியனுடைய இன்ஜினியர்கள்
சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணினார்கள், இந்த செங்கடலை ஆராய்ச்சி பண்ணினார்கள். The engineers of Napoleon did research on the Red Sea. அதனுடைய அந்த புத்தகத்தினுடைய ஆதருடைய பேர் ட்வைட் பிரேயர். The name of the co-author of the book is Dwight Pryor. அவர் என்ன செய்தார்? What he did? அந்த புத்தகத்திலே செங்கடலை அந்த நெப்போலியனுடைய இன்ஜினியர்கள் இந்த தரை உலர்ந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை கடந்து இருக்கிறார்கள், அதுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்தார். The sea was tried and the land became dry, and is there any proof? The engineers of Napoleon made a research. 1799ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டதான இந்த ஆராய்ச்சியின் புத்தகத்தின் பேர் ஆர்க்கியாலஜி இன் தி லேண்ட் ஆஃப் பைபிள். Archaeology in the land of the Bible is the name of the book which was published in the year 1799. ஒரு இன்ஜினியர்ஸ் அல்ல, மிக திறமை வாய்ந்த நெப்போலியனால் ஏற்படுத்தப்பட்ட அநேக இன்ஜினியர்ஸ் இதை ஆராய்ச்சி பண்ணினார்கள். Not one engineers but many engineers who has been empowered by Napoleon did this research. அதிலே இந்த ஜனங்கள் நடந்து சென்றதுக்கான அந்த மாதிரி படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. They have taken the model of the picture through which the people went along, and it is published and proved. இனி நெப்போலியன் தன்னுடைய சரித்திரத்தில் தன்னுடைய அனுபவத்தில் குறிப்பிடும்போது, when Napoleon in his autobiography about his experiences writes, அவருடைய அனுபவத்திலே கீழ்காற்று வீசும்போது சமுத்திரம் விலகினதாக அவர் தான் பார்த்ததாக எழுதியிருக்கிறார். in his experience when the east wind was blowing, the sea was divided, he saw it, he has written in the book. மறுபக்கத்துல சிவந்த சமுத்திரம் செங்கடல்ல ஒரு கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். அந்த பார்வோனின் ரதங்களோ ரதத்தினுடைய ஏதாயிலும் பார்ட்ஸோ கிடைக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணினார்கள். On the other hand, a group of researchers are doing the research in the Red Sea. Is there any possibility to see the chariots and horses and parts of the chariot under the sea? பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே எகிப்திலே இருந்தவர்கள் மிகச் சிறந்த முறைமையில மிகச் சிறந்த அறிவோடு இந்த ரதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். The people in the land of Egypt with much expertise have made the chariots. யாத்திராகமத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசனமாய் சொன்னார், பார்வோனின் ரதத்தின் சக்கரங்களை நான் கலற்றுவேன். In the book of Exodus we read that God has uttered as a prophecy, I will remove the wheels of the Pharaoh's chariots. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இதை படிக்கிறோம். In the book of Exodus chapter 14 verse 25 we come across. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கிறது. This is a prophetical word. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். And took off their chariot wheels, and that they drave them heavily, so that the Egyptians said, let us flee from the face of Israel, for the Lord fighteth for them against the Egyptians. 26ஆம் வசனம் கூட வாசிப்போம். Verse 26 also. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். And the Lord said unto Moses, stretch out thine hand over the sea, that the waters may come again upon the Egyptians, upon their chariots and upon their horsemen. பிரியமானவர்களே, இப்படி எகிப்தியருடைய ரதங்கள், அந்த ரதத்திலே பயன்படுத்தப்பட்டதான உருளைகள், இவை எல்லாவற்றையும் நான் கலன்று போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசனம் உரைத்திருப்பதை பார்க்கிறோம். The Lord has prophesied, I will cause the chariots and the wheels of the chariots to be rolled away and cast down. பல வருஷங்களாக செங்கடலில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் சில ரதத்தின் பார்வோனுடைய ரதத்தின் சில சக்கரங்கள், அந்த உருளைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு அடியில் எடுத்ததான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு இது பிரிட்டிஷ் மியூசியத்தில் தீவிர ஆராய்ச்சி பிற்பாடு அந்த நாட்களில் கலண்ட உருளைகள் தான் என்பது நிரூபிக்கப்பட்டு பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்ப்பது கடலுக்கு அடியில் எடுத்ததான படத்தை பார்க்கிறோம். In the research that took place for many years under the Red Sea to see the things that are left behind at the time when the Egyptians army were drowned, they were identified, the chariots, wheels and bones, other things, and they have been made to extensive test. They are at present kept in the British Museum. இப்படி எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றி வந்த பார்வோனின் ரதத்தையும் குதிரையையும் குதிரை வீரனையும் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போட்டார். மறுபக்கத்திலோ அதே சிவந்த சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. The Lord has literally destroyed the Egyptian army and the horses and chariots under Red Sea. In the meantime, the Red Sea was able to preserve the Israelites.
இதை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். The Spirit of God is writing this comparing to water baptism. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். Beloved people, today you are water baptized. நீங்கள் உங்களில் பலரும் நம்மில் பலரும் சொல்லக்கூடும், நான் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே எடுத்திருக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய கையில் அப்போஸ்தலருடைய கையில தான் எடுத்திருக்கிறேன். Many of you may say, many of us may, we are actually water baptized, we have received immersion water baptism, we received it from the hands of the apostles. ஆனா இப்போது கேள்வி என்ன? But what is the question at present? ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்கள் ஆகியும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தின் வல்லமை அல்லது ஜென்ம பாவத்தின் வல்லமை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா? It is true that you were water baptized many years back, but is the power of the sin or the power of the natural sin that is following you can be delivered? ஞானஸ்நானம் எடுத்து 20 வருடங்கள் 30 வருடங்கள் ஆகிவிட்டது. It is 20 or 30 years since we are water baptized. இந்த 30 வருடங்களுக்குள்ளாக நமக்குள்ளே காணப்படுகிற ஜென்ம பாவங்கள் படிப்படியாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதா? Within 30 years, the natural sin that are seen in our life, gradually, how they been destroyed. நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் பலருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. If we examine our life, the answer of many people would be, it is not so. காரணம் என்ன? What is the reason? நீங்கள் எடுத்தபடியாக எடுத்த ஞானஸ்நானம் சரிதான். Literally, you took the correct water baptism. ஆனால் அதில் ஒரு தவறு இருக்கிறது. But there is a mistake, error in it. ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக நீங்கள் மாத்திரம்தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள். You alone have been water baptized. உங்களை பின்தொடர்ந்து வந்ததான அந்த வல்லமைகள் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. The powers that were following you were not at water baptized. இப்போது உதாரணமாக நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். Just imagine, for example, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல இறங்கிட்டாங்க. the Israelites got into the Red Sea. அதுவரைக்கும் பார்வோனின் ரதம், குதிரை வீரன் பின்தொடர்ந்து வருகிறான். Till that time, the Pharaoh's army and horse were following. ஜனங்கள் தண்ணீருக்குள்ள இறங்கியாச்சு. The people got into the water. இவங்களை பின்தொடர்ந்து வந்து அதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் ரதமும் குதிரை வீரனும் ஒருவேளை கடற்கரையில நின்னுட்டான்னு வச்சுக்கோங்களேன். For example, the Pharaoh's chariots, horses and horsemen were standing on the shore. கரையில நின்னாச்சு. They are standing on the shore. அந்த ரதமோ குதிரை வீரனோ அந்த சேனை தண்ணிக்குள்ள இறங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. The chariots or horses or his army did not go into water, for example. அப்ப என்ன நடந்திருக்கும்? What would happen? இந்த ரதங்கள் அல்லது பார்வோனின் சேனை நிர்மூலமாக்கப்பட்டிருக்காது, அழிக்கப்பட்டிருக்காது. The chariots, the army of Pharaoh might not have been destroyed. ஞானஸ்நானத்திலே நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியம் நடக்க வேண்டும். In water baptism, there should be 2 things taking place in our life. நாம் ஞானஸ்நானம் எடுப்பது மாத்திரமல்ல, நம்மை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் ரதம், குதிரை வீரனும் அந்த தண்ணீருக்குள் இறங்க வேண்டும். Not only we ourselves will be water baptized, the chariot of Pharaoh, the horse of Pharaoh, the horsemen that are following, they should get into water. நாம் மாத்திரம் தண்ணீருக்குள்ள இறங்கி முழுகி வெளியில வந்து விட்டோம். Simply we alone got into water and came out. அதே வேளையில நம்மை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தின் வல்லமை அல்லது பார்வோனின் ரதம், குதிரை வீரன். In the meantime, the power of the sin are the Pharaoh's chariots, horses and horsemen. இது ஒன்றுமே தண்ணீருக்குள்ள இறங்கவில்லை. Nothing of this got into water. ஆகவே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பல பாவங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. That is why even today in our life many sins have bound us. இன்னும் உன்னோடு போராடுகிற எத்தனையோ வல்லமைகள் உன் ஜீவியத்தில் தேவனால் அழிக்கப்படாமல் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. Many powers which are fighting against you, they have not been destroyed and judged by God. முதலாவதாக இந்த பார்வோனின் ரதம் என்றால் என்ன, குதிரை என்றால் என்ன? First of all, what is meant by the chariots of Pharaoh and the horse of Pharaoh? நம்முடைய வாழ்க்கையில அது எதை காட்டுகிறது? In our life, what does it show? அந்த பார்வோனின் ரதம் என்று சொல்வது மேன்மை பாராட்டுகிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. The chariots of Pharaoh denotes an experience of boasting. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Some boast about chariots and horses. இப்ப நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ மேன்மை பாராட்டுகள் காணப்படுகிறது. There might be many boastings in our life. பெருமையை காட்டுகிறது. It shows pride. மறுபக்கத்துல குதிரை, on the other side horse. குதிரையினுடைய சுபாவம் என்ன? What is the character of the horse? யோபின் புத்தகத்துல குதிரையின் சுபாவம் என்ன என்று யோபுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். In the book of Job, the Lord God is teaching Job what are the characters of the horse. அது என்ன செய்யும்? What it will do? ஒருவருக்கும் பயப்படாது. It will not be afraid of anyone. அது பட்டயத்துக்கு பின்வாங்காது. It will not withdraw from the weapon. அது நிகி என்று கணைக்கும் பரியாசத்தின் ஆவி. It has the spirit of mockery. It will
cry as Kaka. அலட்சியம் பண்ணுகிறதான சுபாவம். The character despising. வாசிங்க யோபு வாசிங்க 39. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல் அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க புரியறபடி நான் சொல்றேன். To make you understand. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வளவோ முரட்டு சுபாவங்களோடு எவ்வளவோ பெரிய ஆட்களாக சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல நம்ம இருந்திருக்கலாம். When before we were saved, we might be ruffians. We had great status and power in the society. நீங்க சத்தியத்துல கடந்து வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆன பிற்பாடு ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். It says 20 or 30 years passed by since you came to the truth, a junior servant of God is coming. அவர் இப்ப உங்களுக்கு சத்தியத்தை மூலமாக கடிந்து கொண்டு சிட்சித்தோ உங்களை மிரட்ட முடியாது. He cannot rebuke you through truth or just make you upright. காரணம் என்னன்னு கேட்டால் குதிரையா இருந்தால் குதிரையை யாரும் மிரட்ட முடியாது. If the horse remains as horse, nobody can threaten it. அதான் இங்க கேள்விப்பட்டிருக்கிறது, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ. வீரியம், குதிரைக்கு வீரியத்தை கொடுத்தாயோ. Have you given strength to the horse? இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் நேரடியாய் சொல்லுகிறார். The Lord God himself speaking directly. அதில் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. Did you keep the nostrils the sound? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுறது போல அதை மிரட்டுவாயா என்று கேட்கிறார். Will you threaten it just like you are threatening a grasshopper? சிலர் சொல்வாங்க, அவங்ககிட்ட பேசுற மாதிரி இவங்ககிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. Some used to say, you cannot speak to me just like you are speaking to others. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. You don't know about me. இதுதான் குதிரையா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய குதிரை. This is the horse which is seen in our life. குதிரைக்கு ஒரு ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுறது போல குதிரையை மிரட்ட முடியாது. Just like threatening a grasshopper, nobody will be able to threaten a horse. அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Then what is written? வாசிங்க. அது என்னுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாயிருக்கிறது. 21ஆம் வசனம். அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். He goes on to meet the armed men. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அது பயப்படவே பயப்படாது. He will not be afraid of anything. நான் எதுக்கு பயப்பட வேணும்? Why I should be afraid? அம்பராத்தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கம் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகின்று கனைக்கும். யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். Hast thou given the horse strength? Hast thou clothed his neck with thunder? Canst thou make him upright as a grasshopper? The glory of his nostril is terrible. He powereth in the valley and rejoiceth in his strength. He goeth on to meet the armed men. He mocketh at fear and is not affrighted. Neither turneth he back from the sword. The quiver rattleth against him, and the glittering spear and the shield. He swalloweth the ground with fierceness and brave. Neither believeth he that is the sound of the trumpet. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஜென்ம பாவங்களை காட்டுகிறது. Beloved people of God, all these are the natural sins. குதிரைக்கு சொல்லப்பட்ட இத்தனை சுபாவங்களும் நம்முடைய ஜீவியத்துல பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அது கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. The characters of the horse that are mentioned is okay in our life on various occasions. ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. It is long back, many years back we are water baptized. ஆனால் ஒரு சிறு பையன் 1000 வருட சாட்சியில சிங்கத்தை வழி நடத்துவானாம். But a small child, a little child will be leading the lion in the millennial reign. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே இடத்துல இருக்குமாம் 1000 வருட அரசாட்சியில. The lion and the lamb will be living in the same place in the millennial reign. சபையில சிங்கத்தை போல காணப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். A child of God who is like a lion in the church and a child of God who is like a lamb should be in the same place. எப்படி சிங்கத்துக்கு பக்கத்துல ஆட்டுக்குட்டி நிக்க முடியும்? How the lamb will be able to stand by the side of the lion? சிங்கமா இருந்தால் ஆட்டுக்குட்டி உயிரோடு இருக்காது. If the lion is lion, the lamb cannot be alive. அதுபோல நம்முடைய ஜென்ம பாவங்கள் இந்த ஞானஸ்நானத்துல நிர்மூலமாக்கப்பட வேண்டும். Our natural sins should be destroyed in the water baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. குதிரை வீரன் என்று சொல்லும்போது The horseman means அதுவும் ஒரு மனிதனுடைய பராக்கிரமத்தை, ஒரு மனிதனுடைய அகங்காரத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. so strength and valiance and pride of a man. எகிப்திய வீரர்கள் பொதுவாக அகங்காரம் பிடித்தவர்களாக சரித்திரத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். In the history it is described the Egyptian soldiers were full of pride. ஆகவே தனிப்பட்ட இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் அந்த மனிதனாய் இருக்கிறான், அது மனுஷிகத்தை வெளிப்படுத்துகிறது. He is a man, it shows his manly character. இவையெல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்திலே நிர்மூலமாக்கப்பட்டது. All these were destroyed in the Red Sea.
இதுதான் ஞானஸ்நானமாய் இருக்கிறது. This is water baptism. இப்ப புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம் எடுத்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது? In the New Testament church, what type of water baptism did we receive? இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்தபோது சிவந்த சமுத்திரத்தை கடந்ததுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை கடந்ததை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக பார்க்கிறோம். The Israelites crossing the Red Sea is compared to the experience of water baptism. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்களை சிவந்த சமுத்திரம் அழித்திருக்குமானால், if the enemies of Israelites were destroyed by the Red Sea, புதிய ஏற்பாட்டிலே ஞானஸ்நானம் எடுத்த நாம் எந்த அனுபவத்திலே கடந்து வந்திருக்கிறோம்? in the New Testament period, we people who are water baptized, to which experience we have come into? எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரத்தில் நாம் இறங்கவில்லை. We did not go into the literal Red Sea. ரோமர் 6 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Romans chapter 6 verse 3, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் இயேசுவின் மரணத்துக்கு உள்ளே வந்து விட்டீர்கள். how many are who are water baptized here? So many of you have come into the death of Jesus Christ. தமிழிலே மரணத்துக்குள்ளாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க பாஷையில் ஐஸ்பானட்டோஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். In Tamil translation it is in the death, but in Greek it is ஐஸ்பானட்டோ. அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஞானஸ்நானம் எடுத்ததான ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் மரணத்துக்கு உள்ளே வந்து அந்த தேவனுடைய பிள்ளையை இயேசுவின் மரணம் கவர் பண்ணி இருக்கிறது, மூடி இருக்கிறது. A child of God who is water baptized has entered in the death of Lord Jesus Christ, and the death of Lord Jesus Christ is covering that child of God. வாசிப்போம் ரோமர் 6:3. Romans chapter 6 verse 3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? Know ye not that so many of you as were baptized into Jesus Christ were baptized into his death? கொஞ்சம் நீங்க இப்போ தேவனிடத்துல ஒரு விசுவாசத்தோடு நாம் ஒரு அறிக்கையை பண்ண வேண்டும். With faith we have to make a confession unto God. நீங்கள் பல பிரச்சனைகளோடு, பல போராட்டங்களோடு, ஏன் பல வியாதிகளோடு, தீர்க்கப்பட முடியாத வியாதிகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். You have come here with the problems and struggles and sicknesses which cannot be cured. வருஷ கணக்காக சில காரியங்களை ஜெபித்தும் உபவாசித்தும் விடுதலையை உணராமல் அனுபவியாமல் ஒரு தவிப்போடு சிலர் இருக்கிறீர்கள். For many years you are praying and fasting, but you did not get to deliverance. With such a longing you are sitting here. நாம் எடுத்த ஞானஸ்நானத்துக்கு ஒரு வல்லமை இல்லையா? Is not the power in the water baptism we received? அந்த எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரம் பார்வோனின் ரதத்தை, பார்வோனின் ராணுவத்தை நிர்மூலமாக்கி இருக்குமானால், the literal sea could destroy the chariots of Pharaoh and the army men of Pharaoh. புதிய ஏற்பாட்டு சபையிலே ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆன தேவனுடைய பிள்ளையே, நீ பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தின் வல்லமையை உன் அனுதின வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? Oh child of God who is water baptized in New Testament church, are you able to experience, enjoy the power of water baptism in your day to day life? உன்னை பின்தொடர்ந்து வருகிறதான அந்த ரதம், அந்த குதிரை என்கிற பெருமை உன்னுடைய ஜீவியத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறதா? The chariots as horse, the character called pride, has it been destroyed in your life? அப்படி அழிக்கப்பட வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? If it is been destroyed, what is it to do? வெறும் தண்ணீர்ல முங்கி நம்ம பரிசுத்தவங்களுடைய கையில ஞானஸ்நானம் எடுத்தது மாத்திரம் போதாது. It is not enough that we are merely drowned in water baptism in the hands of the saints and come out. ஒவ்வொரு நாளும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தை நீங்கள் இயேசுவின் மரணத்துக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும். Every day you should bring the sins that follow you into the death of Jesus Christ. இப்போ எனக்குள்ள பெருமை இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, there is pride in me. நான் பெருமையாய் பேசுகிறேன், பெருமையாய் பார்க்கிறேன், பெருமையாய் நடக்கிறேன். I speak proudly, I behave proudly and walk proudly. வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Bible says the Lord resists the proud. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய நேபுகாத்நேச்சாருக்கு பெருமை நிமித்தமாக ஆண்டவர் அவனை மிருகமாய் மாற்றினார் என்று நாம் படிக்கிறோம். In the empire of Babylon, because of the pride nature of the Emperor Nebuchadnezzar, the Lord made him an animal or beast. எசேக்கியேல் 29 அதிகாரம் 3 வசனத்தை படிக்கும்போது, In the book of Ezekiel chapter 29 verse 3, அங்கே பார்வோன், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒரே ஒரு வார்த்தையை பெருமையாய் பேசினான். Pharaoh, the emperor of Egypt, spoke one word proudly. வாசிப்போம் 29:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் Speak and say, thus saith the Lord God, behold, I am against thee, Pharaoh, king of Egypt, the great dragon that lieth in the midst of these rivers, which hath said, my river is mine own,
and I have made it for myself. ஒன்றை மாத்திரம் விளங்குங்கள். தயவு செய்து இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. Please, all of you look closely at this word of God. பெருமை எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நான் சொல்லுகிறேன். வேதத்துல எந்த பாவத்துக்கு ஆண்டவர் எதிர்த்து நிக்கல. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். What a great sin is having pride. The Lord is not resisting any sin in the Bible, but he is resisting the proud. இரண்டாம் பிஸ்மத்தி என்று சொல்லப்படக்கூடிய பார்வோனின் நாட்கள்ல தான் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. During the day second Bismithi, the Pharaoh of Egypt, this prophecy was uttered. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். He spoke only one word. இந்த நதியை நான் உண்டாக்கினேன். I made this river. இப்போ நம்ம ஊழியத்துல என்னுடைய பகுதியில் எடுத்துட்டா ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறேன், ஒரு பில்டிங் கட்டுறேன்னு வைத்துக் கொள்ளுங்க. On the part of the ministry, I am serving in a place, I build a house. இந்த பில்டிங்கை நான் கட்டினேன். நான் அங்க ஊழியம் செய்யும்போது கட்டினேன். When I served the Lord there, I did build this building. இது ஒரு சாதாரண வார்த்தை. This is a mere word. நம்முடைய அனுதின வாழ்க்கையில எத்தனையோ வார்த்தை அப்படி யூஸ் பண்றோம் நம்ம. In our day to day life, we are using so much words like this. அதுபோல அவன் சொன்னா, இந்த நதி என்னுடையது, இதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன். He said, this river is mine, I made it for myself. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? What the Lord says then? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்துல புலம்புகிறார். He is lamenting prophet Ezekiel. என்ன புலம்புகிறார்? What is the lamentation? வாசிங்க 9ஆம் வசனம். Read. எசேக்கியேல் 29:9. Ezekiel chapter 29 verse 9. எகிப்து தேசம் பாழ் வனாந்தரமாகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. And the land of Egypt shall be desolate and waste, and they shall know that I am the Lord, because he hath said, the river is mine, and I have made it. பார்வோன் இப்படி சொன்னா, இந்த நதி என்னுடையது, நான் உண்டாக்கினேன். Pharaoh said, the river is mine, I have made it. இதை கேட்ட கர்த்தர் எசேக்கியேலிடத்தில் போய் புலம்புகிறார். The Lord who heard it is lamenting to Ezekiel. இந்த நதி என்னுடையது, நான் உண்டாக்கினேன் என்று சொன்னானே. He said, the river is mine, I have made it. காரணம், எகிப்து உயிரோடு இருப்பது, எகிப்து தேசம் நிர்மூலமாக்கப்படாமல் இருப்பது ஆண்டவரால், தேவனுடைய வார்த்தையினால். Only by the word of God the land of Egypt has not been destroyed. 7 வருட பஞ்சத்துல, உலக வரைபடத்துல எகிப்து என்கிற தேசமே இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டும். During the 7 years of famine, the country called Egypt should have been removed from the map. எகிப்தை ரட்சிக்கும்படியாக யோசேப்பு என்கிற ஒரு புருஷனை தேவன் அனுப்பினார். God has sent a man called Joseph for the survival of Joseph. இன்றைக்கு வரைக்கும் உலக வரைபடத்துல எகிப்து இருக்க காரணம் தேவனாய் இருக்கிறார். Why today the land Egypt is seen in the world map? Because God is there. இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட போது எகிப்து ஒரு சாம்ராஜ்யம் லெவல்ல காணப்பட்டது. When this prophecy was uttered, the Egypt was in the status of an empire. இதுக்கு ஆண்டவர் என்ன தீர்க்கதரிசனம் கொண்டு வந்தார்? Why the Lord brought this prophecy? இந்த ஒரு வார்த்தை அவர் கொண்டு வந்த நியாய தீர்ப்பை பாருங்க. See the judgment that came upon this one word. 15ஆம் வசனம். Verse 15. அது இனி ஜாதிகள் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும், அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். And it shall be the basest of the kingdoms, neither shall it exalt itself any more above the nations, for I will diminish them, that they shall no more rule over the nations. அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு. They shall not rule over the nations. பாருங்க, அது அற்பமான ராஜ்யமாய் மாற்றுவேன் என்று 14ஆம் வசனத்துல படிக்கிறோம். In verse 16, I will make it a base kingdom. முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட எகிப்து இன்னைக்கு உலக வரைபடத்தில் ஒரு குட்டி ராஜ்யமாய் மாறி இருக்கிறது. The land of Egypt, which was a great empire ruling over the nations of the world, in the today's world map, it is a very tiny small kingdom. சுமார் 2700 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், பார்வோனின் வம்சத்தார், அது பார்வோனின் குடும்பத்தார், அந்த எகிப்தியர்கள் இனி எகிப்தை ஆள மாட்டார்கள். Nearly 2700 years back, the Lord spoke, the members of the Pharaoh's family, his family descendants will not rule over the land. இந்த தீர்க்கதரிசனம் உரைத்த பிற்பாடு ஆண்டவர் இந்த எகிப்தை பறித்து நேபுகாத்நேச்சாருடைய கரத்திலே கொடுக்கிறார். After this prophecy was uttered, the Lord plucked the land of Egypt and gave in the hands of Nebuchadnezzar. அதே எசேக்கியேல் 29:18-19 வசனங்களை நாம் படிக்கிறோம். எகிப்து தேசத்தை நான் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கிறேன். In the book of Ezekiel, chapter 29, verses 18-19, we read, I give the land of Egypt in the hands of Nebuchadnezzar. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எகிப்தை ஒரு எகிப்தியன், ஒரு பார்வோனின் வம்சத்தான் ஆளவே இல்லை. From the time today till today, an Egyptian, a person belonging to the family of Pharaoh, did not rule over the land of Egypt. BC 605ஆம் ஆண்டு நேபுகாத்நேச்சாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. In BC 605, it was given in the hands of Nebuchadnezzar. அடுத்து BC 525ல பாரசீகர்கள் எகிப்தை ஆண்டார்கள். In BC
BC 525 Persians ruled over Egypt. அடுத்து BC 332 முதல் அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்ய எகிப்தை ஆளுகை செய்தது. From BC 332 onwards, Alexander the Grecian empire ruled over Egypt. 7ஆம் நூற்றாண்டுல முகமதியர்கள் ஆளுகை செய்தார்கள். In 7th century, Muslims ruled over it. 15ஆம் நூற்றாண்டுல துருக்கியர்கள் ஆளுகை செய்தார்கள். In the 15th, the Turkeys ruled over it. அதற்கு பிற்பாடு பிரான்ஸ் ஜெயித்து ஆண்டது. Afterwards, France overcame and ruled over it. 1882 முதல் 1922 வரை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஆளுகை செய்தது. From 1882 1923, British government was ruling over it. 18/6/1953 ஆண்டு எகிப்து சுதந்திர நாடாய் மாற்றப்பட்டது. On 18/6/1953, Egypt became a sovereign democratic republic. குடியரசு நாடாய் மாறினது. It's a big republic country. அதனுடைய முதல் அதிபர் கமால் அப்துல் நாசர். Kamal Abdul Nasser was the first president of it. இன்றைக்கு வரைக்கும் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி வருது. 2700 வருஷமாக ஒரு எகிப்தியன், ஒரு பார்வோனின் குடும்பத்தார் எகிப்து ஆளுகை செய்யவே இல்லை. அந்நியர் கையில தான் எகிப்து காணப்படுகிறது. Till today this prophecy is being fulfilled. For 2700 years no member of the Pharaoh's family was able to rule the land of Egypt. It was ruled by Gentile or other nations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாருங்கள். See the fulfillment of the word of God. ஒரே ஒரு பெருமையின் வார்த்தை நிமித்தமாக, Because one word of pride, எகிப்து என்கிற சாம்ராஜ்யத்தை உலக வரைபடத்துல ஒரு குட்டி நாடாக ஆண்டவர் மாற்றி விட்டார். the great empire Egypt, the Lord has made to be a very tiny kingdom in the world map. இப்படி எத்தனையோ பெருமை நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. So many things of pride are seen in our life. இந்த பெருமை இயேசுவின் மரணத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும். This pride should be brought in the death of Jesus. அப்படி கொண்டு வர எப்படி கொண்டு வருவது? How to bring it? அதை அறிக்கையின் மூலமாக நாம் அதை கொண்டு வர வேண்டும். By means of confession we should bring it. 1 யோவான்ல நாம் படிக்கிறோம், In 1 John we read, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. any spirit that is not confessing Jesus who appeared in the flesh is not of God. வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே என்று யோவான் சொல்லுகிறார். It is the spirit of Antichrist that you heard, it will come. ரோமர் 10:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? Romans chapter 10 verse 10 what we read. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். For righteousness it is believed in the heart, but for salvation the confession is made through mouth. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் கொடுத்த மற்றொரு அர்த்தம் டெலிவரன்ஸ், பூரண விடுதலை உண்டாக வேண்டுமானால் வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். Deliverance is another term that is going to salvation. If you have to obtain deliverance, it should be made confession through mouth. பெருமையில இருந்தோ, கோபத்தில் இருந்தோ, வேற ஏதாவது துன்மார்க்கமான பாவத்தில் இருந்தோ நாம் விடுதலை பெற வேண்டுமானால் அந்த பாவத்தை நாம் இயேசுவின் மரணத்துக்குள்ள அறிக்கையின் மூலமாக கொண்டு வர வேண்டும். If from pride or any sort of wickedness or evil character we want deliverance, by confession bring them in the death of Jesus Christ. இது எப்படி? How is it? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த சம்பவத்துக்கு ஆண்டவர் ஒரு பிராக்டிகலாக ஒரு டெஸ்ட் நடத்துகிறார். In the book of Jeremiah, the Lord is conducting a practical test for this incident. அதாவது எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு சணல் கட்சியை போய் விலைக்கு வாங்கு. The Lord asked the prophet Jeremiah to buy a linen girdle. அதை உன் அறையிலே கட்டிக்கொள் என்று சொன்னார். You gird it upon your loins. எரேமியா அப்படியே கட்டிக்கொண்டார். Jeremiah did so. கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் சொன்னார், உன் அறையில் இருக்க அந்த கட்சியை கொண்டு போய் ஐப்ராத் நதியண்டையில் இருக்கக்கூடிய கண்மலை வெடிப்பை தோண்டி அதுக்குள்ள புதைத்து வை என்று சொன்னார். After some days the Lord asked Jeremiah to loose a girdle on your loins and go and bury in the rock that in the cleft, dig in the dark and hide it. பிரியமானவர்களே, வெறும் ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் வரிக்கு போறது இல்ல, வானத்துல ஒரு அடையாளமா மாறுறது இல்ல. All people who are simply water baptized cannot be caught in the coming of the Lord. They cannot become saints in heaven. ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்களாயும் இன்னும் ஏன் நமக்கு பூரண ஜெயத்தை அனுபவிக்க முடியவில்லை? It is long back that we are water baptized, yet why we are not be able to victorious. இங்க எரேமியா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த சணல் கட்சியை கொண்டு போய் கண்மலை வெடிப்புல தோண்டி உள்ள புதைத்து வை. What does the Lord say to Jeremiah? You take the linen girdle and hide it in the hole in the rock. எரேமியா 13ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு இரவு வீட்டில் படித்து பார்த்துக்கோங்க, எல்லாம் வாசிக்க சமயம் இல்ல. You read at home that chapter 13, the book of Jeremiah, no time to read all verses. அப்படி போய் ஒளித்து வைக்க சொன்னார். He asked him to hide it. அநேக நாள் சென்ற பின்பு When many days passed by, எரேமியா அதை மறந்து விட்டார். Jeremiah forgot it. தேவன் கூப்பிட்டு, நீ மறுபடியும் ஐப்ராத் நதி அண்டையிலே அந்த கண்மலையிலே ஒரு சணல் கட்சியை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒளித்து வைத்தாயே, அதை போய் தோண்டி எடு என்று சொன்னார். The Lord again spoke to him. You hid a linen girdle in the rock in a hole by the river Euphrates. Go again, search it and find it out and bring it. அவர் தோண்டி எடுத்தார். He dug it and brought it. அது என்ன சம்பவித்தது? What happened to it? ஒரு காலத்துல எரேமியாவின் அறையில காணப்பட்ட இந்த சணல் கட்சியானது
The linen girdle which was on one occasion in the loins of Jeremiah, அதற்கு முன்பாக கடைகளில் காணப்பட்ட அந்த கச்சையானது the girdle which was in the shop before time, இப்போது ஒன்றுக்கும் உதவாமல் கெட்டு போயிருந்தது. it was marred, it was not profitable for anything. இந்த கச்சை எதை காட்டுகிறது? What does this girdle show? அந்த ஒரு வசனத்தை மாத்திர வாசிப்போம். அந்த கச்சை என்ன என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். The Lord says, what is this girdle? 8:9 எரேமியா 13:8-9. The book of Jeremiah chapter 13 verses 8 and 9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இப்படி நான் யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டுப்போக பண்ணுவேன். Then the word of the Lord came unto me, saying, Thus said the Lord, after this manner will I mar the pride of Judah and the great pride of Jerusalem. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, 30 வருடங்கள் 20 வருடங்கள் ஆகியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை கெட்டுப்போக பண்ணப்பட்டிருக்கிறதா? Oh spirit baptized child of God, it is 20 or 30 years since you are water baptized. Is the nature of pride marred in your life? கோபம், வைராக்கியம், பிடிவாதம், அகம்பாவம் இவையெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே கெட்டுப்போக பண்ணப்பட்டிருக்கிறதா? Anger, envy, jealousy, stubbornness, all these are marred in our life. பகை, கசப்பு, பிரிவினை, எதிர்த்து இருக்கிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே கெட்டுப்போக பண்ணப்பட்டிருக்கிறதா? Envy, hatred, the character of resisting, all these marred in our life. இந்த கண்மலை எதை காட்டுகிறது? What does this shop show? அந்த சணல் கச்சைக்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம், அது ஒரு ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற பெருமை, மிகுந்த பெருமை. The explanation given by the God for linen girdle is a pride, exceeding great pride that is in the life of the people. ஞானஸ்நானத்திலே நம்முடைய பெருமை அழிக்கப்பட வேண்டும், நான் அல்ல என்கிற இடத்துக்கு நாம் வர வேண்டாம். At the water baptism, our pride should be destroyed. We should come to the place not high. அப்படியான அந்த கண்மலை எதை காட்டுகிறது? If it is so, what does the rock show? அந்த கண்மலை கிறிஸ்துவே. That rock is Christ. அதைத்தான் நாம் 3வது பாட்டிலே பாடினோம். That we sang in 3rd song. சீயோனிலே என்கிற அஸ்திவாரம் அந்த கண்மலை. The strong foundation in Zion is that அந்த rock. கண்மலை கிறிஸ்துவே. That rock is Christ. அதைத்தான் 1 கொரிந்தியர் 10th அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In 1 Corinthians chapter 10 we read. அந்த கண்மலை கிறிஸ்துவே. That rock is Christ. ஆனால் இங்கே தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை. But the rock which is dug, கண்மலையில மேல வைக்கல, not on the top of the rock. கண்மலையை தோண்டி பிளக்கப்பட்ட கண்மலைக்கு உள்ள இந்த சணல் கச்சை வைக்கப்பட்டது. The rock was dug in the cleft part of the rock. The linen girdle was kept. அது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? பிளக்கப்பட்ட கண்மலை இயேசுவின் மரணத்தை காட்டுகிறது. The cloven rock shows the death of Jesus. ஆகவே தான் ரோமர் 6:3 நாம் படித்தோம், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தியேசுவின் மரணத்துக்கு உள்ளாக வந்துவிட்டீர்கள். Romans chapter 6 verse 3 we read, so many of us we who are water baptized have come into the death of Jesus. இப்பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள்? With what problem have you come right now? எப்படிப்பட்ட போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள்? What sort of struggles you have come? எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத வியாதியோடு வந்திருக்கிறீர்கள்? What sort of incurable disease you have இப்போ come? ஒரே ஒரு கேள்வி உங்களை நோக்கி கேட்கப்படுகிறது. Only one question is asked you. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். The Spirit of God is asking. என்னுடைய பிள்ளையே, ஞானஸ்நானத்திலே நீர் மாத்திரம் அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கினாயா? Oh my child of God, in water baptism did you alone enter into water? இல்லை, உன்னை பின்தொடர்ந்ததான சகல பாவத்தையும் தண்ணீருக்குள்ளே இறங்க பண்ணினாயா? Or did you cause all the sins that were following to go into the water? பார்வோனின் ரதம் தண்ணீருக்குள்ளே இறங்க வேண்டும். The chariot of Pharaoh should go into the water. உன்னை பின்தொடர்கிற குதிரை தண்ணீருக்குள்ளே இறங்க வேண்டும். The horse that is following should go into water. உன்னை பின்தொடர்ந்து வருகிறதான அந்த குதிரை வீரன் தண்ணீருக்குள்ளே இறங்க வேண்டும். The horseman that is following should go into water. இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதான குதிரையினுடைய எலும்புகள் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு பிரிட்டிஷ் மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. The bones of the horse which have been identified are kept in the British Museum today. இந்த நேரத்திலே நீங்கள் எந்த பாவத்தோடு, எந்த பாவ சுபாவத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ, Right now with whatever sin, whatever sinful nature you are sin, எந்த காரியத்தில் ஜெயமில்லாமல் விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, which matter you have no victory, you are under defeat, longing. ஆண்டவரே, இந்த பெருமையை இத்தனை வருஷமாக கட்டி வைத்திருப்பதை நான் காண்கிறேன். Lord, I see this pride being having bound me for so many years. இந்த பெருமையை இயேசுவின் மரணத்துக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. Lord, I bring my pride in the death of Jesus. பார்வோனின் ரதத்தையும் குதிரையும் குதிரை வீரனையும் எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரம் நிர்மூலமாக்கி இருக்குமானால், If the literal Red Sea was able to destroy the chariots of Pharaoh, the horse of Pharaoh and the horsemen of Pharaoh, என்னை இத்தனை வருடமாக கட்டி வைத்திருக்கிற இந்த பாவத்தின் வல்லமையை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை
வல்லமை என் இயேசுவின் மரணத்துக்கு இல்லையோ? Is not the death of Jesus possessing the power destroying the sin which has bound me for so many years? கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி, உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் நான் தருவேன். சமயம் ஆகவில்லை, பயப்படாதீங்க. 5 நிமிடம் சமயம் தருகிறேன். நீங்க எந்த வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எதுல விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ, அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை கண்களை மூடி வாயை திறந்து அறிக்கை பண்ணி இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். All of you close your mouths. I give 5 minutes time. Find out the sin which has bound for so many years and bring by confession into the death of Jesus. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I repeat. இந்த இடத்துல நீங்கள் பல விஷயங்கள்ல விடுதலை இல்லாமல், அந்தரங்க வாழ்க்கையில பல தோல்விகளோடு, ஜெயமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Many people are with a longing. You are not able to have victorious life. In many secret sins you want a victory. You are in such a stress and you are longing. நாங்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். We are going to pray unto the Father. இப்பொழுது இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக, For every soul that is in here. இந்த பட்டணத்துல தெருக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, For every soul that is standing on the street and in this town. நேற்றைய தினத்துல இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நம்மை சந்தித்தது. Yesterday the power of the blood of Jesus met them. இந்த இரண்டாம் நாளிலே இயேசுவின் மரணத்தின் வல்லமை நம் மத்தியில் பிரத்யட்சமாக இறங்கி இருக்கிறது. On the second day the power of the death of Jesus is descended openly. நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களோ? How many are water baptized? உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பாருங்கள். You ask your conscience. உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை இல்லை என்று சொல்ல முடியுமா? And you say there is no pride in my life. இந்த பாபிலோனை நான் உண்டாக்கினேன். I made this Babylon. இப்படி சொன்ன வார்த்தைக்காக நேபுகாத்நேச்சார் மிருகமாய் மாற்றப்பட்டான். For this word of Nebuchadnezzar made a beast. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனுடைய சந்ததியாக இன்றைக்கு அந்த எகிப்தை ஆள முடியாத சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. For one word spoken by the Pharaoh of Egypt, generation those people cannot rule over the land of Egypt. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பெருமையான வார்த்தைகளை பேசியும் இரக்கமுள்ள தேவன் நம்மேல் மன்னிக்க தயவு பெறுத்தவராயிருக்கிறார். In our life we have spoken many words of pride, but merciful God is compassionate to forgive our sins. அதே வேளையில் பல்வேறு காரியங்களில் நாம் ஜெயமில்லாமல் தோல்வியோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். In the meantime we do not have victory over many things. We are defeated. வியாதியிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். We have no deliverance from sickness. மந்திரவாத சாபம் செய்வினை கட்டுகளிலிருந்து ஒரு சரியான விடுதலை நம்மால் அனுபவிக்க முடியல. We are not able to experience the right kind of freedom, liberty from the powers of witchcraft, magic and sorcery. இப்பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? What does the Spirit of God say right now? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து வந்ததான பார்வோனின் சேனையும் செங்கடலுக்குள் இறங்கினது. Not only the literal Israelites, the army of Pharaoh which was following them got into the Red Sea. செங்கடலில் 2 வேளை நடந்தது. 2 works took place in the Red Sea. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். The enemies of Israelites were destroyed. மறுபக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஜெயம் உண்டாயிற்று. On the other hand, Israelites got victory. எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரத்துக்கு இந்த வல்லமை இருக்குமானால், if the literal Red Sea possess this power, இப்போ இந்த இடத்துல காணப்படுவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? how many you believe here? ஆண்டவரே, சிவந்த சமுத்திரத்தின் வல்லமையை பார்க்கலாம், அந்த சமுத்திரத்துக்கு இருந்த வல்லமையை பார்க்கலாம், என் இயேசுவின் மரணத்துக்கு அதிக வல்லமை இருக்கிறதையா? Lord, the death of Jesus is having more power than the power that the Red Sea possesses. இதுவரை உன்னை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தை, இதுவரை உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிற பாவத்தை, இதுவரை உன்னை கட்டி வைத்திருக்கிற பாவத்தை நீ இயேசுவின் மரணத்துக்குள் கொண்டு வரவே இல்லை. ஆகவே தான் அது உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. You have not brought into the death of Jesus the sins there were following, the sins that are about you. That is why you are no deliverance from them. நீங்கள் கண்களை மூடி விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட பிளக்கப்பட்ட சரீரம். You close your eyes, look at the cross. Jesus was crucified, his body which was crushed. நாம் பாடின பாட்டில் என்ன பாடினோம்? What we sang in the song, திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. through the flesh, the veil, he has opened a new living way. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோனின் ரதத்தின் அல்லது பார்வோனின் சேனையின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படியாக வெறும் சமுத்திரத்தை தான் பிதாவாகிய தேவன் பிளந்தார். God has divided the Red Sea so that the Israelites may be delivered from the clutches of the Egyptians. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் விடுதலையாக்க முடியாக பிதாவாகிய தேவன் பிளந்தது சமுத்திரத்தை அல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் சரீரத்தை. Oh child of God, in order to deliver you and me, Jesus Christ did not divide the Red Sea, but he has clutched the body of his son Lord Jesus Christ. இந்த பாட்டை நீங்கள் பாடும்போது வெறும் பாட்டாக பாடினீர்களா?
When we are singing this song, did you sing merely as a song? இல்லை, வானத்திலே அவன் ஒரு அடையாளமாய் மாற்றும்படியாக, Or in order to become a sign in the heavens? சூரியனை அணிந்த ஒரு நபராய் மாற்றும்படியாக, In order to become a man clothed with the sun? மாம்சமாகிய திரையை ஆண்டவராகிய இயேசு கிழித்தார். The Lord Jesus Christ rent the flesh, the veil. எப்படி செங்கடல் இரண்டாக பிளந்து அப்படியே மதில் போல் நின்றதோ, In what way the Red Sea was divided through, it was standing like the walls. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, உனக்காக இயேசுவுடைய சரீரம் இரண்டாக பிளக்கப்பட்டு ஒரு மதில் போல உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக இதோ நின்று கொண்டிருக்கிறது. What about child of God? Lord Jesus Christ's body which was rent for you, it is standing as a wall for your protection and the protection of our children. இதோ இயேசுவின் மரணம் உன்னை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தின் வல்லமையை, வியாதியின் வல்லமையை, மந்திரவாதத்தின் வல்லமையை, செய்வனையின் வல்லமையை நிர்மூலமாக்குகிறது. The death of Lord Jesus Christ is destroying the power of sin, the power of black magic, sorcery which has been following you. மறுபக்கத்திலோ உன் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள், நீயோ ஜெயகோஷத்தோடு கரையேறுகிறாய். On the other hand, your enemies were destroyed, but you are on the shore with shouts of victory. உங்கள் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? ஆஸ்மா வியாதியினால் கட்டப்பட்டு நீ வந்திருக்கிறாய். You have come being bound with the sickness of asthma. டிபி வியாதியினால் கட்டப்பட்டு நீ வந்திருக்கிறாய். Bound with TB and come here. எத்தனையோ அந்தரங்க வியாதியினால் நீ கட்டப்பட்டு தெருக்களிலே நின்று கொண்டிருக்கிறாய். Being bound with so many secret sin, you are standing in the streets. இந்த இரண்டாம் நாளிலே அந்தியூரிலே இந்த மண்டபத்தில் அல்ல, இந்த மொத்த பட்டணத்திலும் கிழிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் இதோ இறங்கி வந்திருக்கிறது. On the second day, the rent body of Jesus Christ descended not only in this mandapam, in the whole town of Andiyur. கண்களை மூடி இந்த மரணத்தை நோக்கி பாருங்கள். Close your eyes and look unto the death of Jesus. நீங்கள் ஒரு பொல்லாத வியாதியோடு இருந்தால், If you are with a serious sickness, அந்த வியாதி பேரை சொல்லி, tell the name of the sickness. ஆண்டவரே, இந்த பொல்லாத வியாதி என்னை இத்தனை வருஷமாக கட்டி வைத்திருக்கிறது. Lord, this wicked sickness has bound me for so many years. இந்த வியாதியை நான் இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன். I bring this disease in the death of Jesus. ஆண்டவரே, என்னை மாம்ச இச்சை, Lord, lust of the eyes, கண்களின் இச்சை, the lust of the flesh, எத்தனையோ கொலைபாதகத்தின் ஆவி, so many spirits of murder, எத்தனையோ பொல்லாத ஆவி so many evil spirits, என்னை கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, Lord, they have bound me, Lord. ஆண்டவரே, அந்த எல்லா வல்லமைகளையும் இதோ இயேசுவின் மரணத்துக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். Oh Lord, I bring all these powers in the death of Jesus. நிக்குத்துனா சிவக்கரமானியா, நியோ திரோக்கரமானியா, சபலமக்கரமானியா. இது விடுதலையின் நேரம். This is time of deliverance. தயவு செய்து எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். Please all of you stand up. ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். Understand one thing. இப்போ ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் The சொல்கிறார். Lord speaks one thing. இப்போ இந்த காம்பஸ்க்குள்ள நீங்க நுழையும் போது, When you entered this campus, உங்களை பின்பற்றி ஒரு வல்லமை வந்து கொண்டே இருந்தது. a power was following and coming after you. அது என்ன வல்லமை? What is that power? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், Paul says in Timothy, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். the sins of some are following them. நீங்க இந்த மண்டபத்துக்குள்ள நுழையும் போது, When you entered this mandapam, உங்க அது வரைக்கும் இந்த பாவம் உங்களை பின்தொடர்ந்து வந்தது. the sins that were following were coming after you. வியாதியை பொறுத்த வரையிலும், Regarding the sickness, இந்த மண்டபத்துக்குள்ள வந்த பிற்பாடு உங்களை பின்தொடர்ந்து வந்தது. even after you came to the mandapam, it followed you. கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சில வயிற்று வலியினால் கஷ்டப்பட்டீர்கள். While we are sitting in the hall, some were suffering due to stomach சில pain, பயங்கர தலைவலியினால் கஷ்டப்பட்டீர்கள். some were suffering due to headache, சில எத்தனையோ வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். some are afflicted by so many sickness. ஒன்றை மாத்திரம் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். We make sure about one thing. இப்போது ஆண்டவர் கேட்கிறார், The Lord is asking, ஞானஸ்நான சத்தியத்துல நீர் மாத்திரம் இயேசுவின் மரணத்துக்குள்ள வந்திருக்கிறாயா, தண்ணீருக்குள்ள இறங்கி இருக்கிறாயா? have you alone come in the death of Jesus, or got into water? You alone? ஆண்டவராய் இயேசு கேட்கிறார், அல்லது பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், நீ மாத்திரம் இயேசுவின் மரணத்துக்குள்ள வந்திருக்கிறாயா? Jesus asked the Spirit, are you alone come into the death of Jesus? இல்ல, உன்னை பின்தொடர்ந்து இருக்கிற பாவத்தையும் வாயினால் அறிக்கையிட்டு, இந்த கூட்டத்தின் முடிவுல வாயினால் அறிக்கையிட்டு அதையும் இயேசுவின் மரணத்துக்குள்ள இறக்கிவிட போகிறாயா? Or at the end of the meeting, making conference through mouth, are you bringing the sins following in the death?
சில சின்ன பிள்ளைகள் சண்டை போடும்போது when some small children are picking ஒரு quarrel, சிறு பையன் ஒரு பெரிய பையன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன். a grown up boy has beaten a small boy. ஒரு சிறு பையனை ஒரு பெரிய பையன் அடிச்சிட்டான். A small boy has beaten a big boy. இந்த பையன் அழுதுட்டு என்ன சொல்லுவான்? This boy has been crying and நேரா says, போய் எங்க அப்பாவை கூட்டி வரேன் பாரு அப்படினு சொல்லுவான். straight away I will bring my daddy. பிசாசு பாவம், மாம்சத்தின் வல்லமை, பாவத்தின் வல்லமை, உலகத்தின் வல்லமை, உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாத ஒரு ராட்சசனாய் வலு சர்ப்பத்தின் வல்லமையா இருக்கிறது. The sin, the power of the devil, the power of sickness, the power of so many evil things, it appears to be the power of a giant which cannot be overcome by ourselves. அதட்ட நம்ம நின்னு ஜெயிக்க முடியாது. We cannot overcome it. நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? உன்னை பாரு, இயேசுவின் மரணத்துக்குள்ள நான் கொண்டு வர போகிறேன். You see, I bring you the death of Jesus. உன்னை பாரு, இயேசுவின் மரணத்துக்குள்ள நான் கொண்டு வர போகிறேன். I will bring you in the death of Jesus. அப்படி நீங்க கொண்டு வந்தா மாத்திரம்தான் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது பூரண விடுதலையோடு நீங்கள் போக முடியும். When you bring in this way, when you return from this place, you will go with perfect deliverance. தயவு செய்து தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்ல வேண்டாம். Do not blame God keeping the mistake on ourselves. என் தேவன் என்னை விடுதலையாக்கலன்னு யாரும் சொல்லாதீங்க. Do not say my God did not deliver me. அதற்கு பிரமாணம் இருக்கிறது. There is a law for it. நீ மாத்திரம் தண்ணீருக்குள் இறங்கினால் போதாது. It is not enough that you alone go into water. வாயினால் அறிக்கையிட்டு உன்னை பின்தொடர்ந்து பாவம், மாம்சம், உலகம், வியாதி எல்லாவற்றையும் அந்த இயேசுவின் மரணம் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே இறக்கி விடுவாயாக. By confession through mouth, the sin, the flesh, the world, the power of the world, everything follow you, will bring into the depth of a Red Sea. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அதர்சனமான இயேசுவுடைய மரணத்தின் சரீரம், பிளக்கப்பட்ட சரீரம் நம்முடைய மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. The invisible body of Jesus, the clutched body of Jesus is hanging in our midst. பிதாவே, Oh Father, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை, the literal Israelites, எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரம், the literal Red Sea, பார்வோனின் சேனையின் பிடியிலிருந்து from the clutches of the army of Pharaoh, விடுவித்ததே, delivered, விடுவித்ததே. delivered. சிவந்த சமுத்திரத்துக்கு அந்த வல்லமை இருக்குமானால், If the Red Sea is possessing that power, பிதாவே, oh Father, உம்முடைய மடியில செல்ல பிள்ளையாய் காணப்பட்ட எங்கள் இயேசு, Jesus who was a beloved child in your bosom, இந்த பூமியிலே இறங்கி வந்து he came down to this earth, கொல்கதா மலையிலே சிலுவையில் அறையப்பட்டு crucified at the Mount Golgotha. இதோ அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறது. His body is in a rent condition. இயேசுவின் மரணத்துக்கு இந்த பட்டணத்தை, இந்த ஜனத்தை, அடியார்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Are not the power of the death of Jesus possessing the power to deliver these people, this town, ourselves? பிதாவே, Oh Father, சிவந்த சமுத்திரத்துக்கு இருந்த வல்லமை உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மரணத்துக்கு இல்லையோ? are not the death of your son possessing the power that the Red Sea possessed? இந்த பட்டணத்திலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிதாவே உயர்த்துவீராக. Oh Father, exalt Jesus son who was crucified to this town. இயேசுவின் மரணத்திலிருந்து ஒரு வல்லமை இதோ இறங்கி வருகிறது. From the death of Jesus, a power is being emanated. பிளக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்திலிருந்து இதோ ஒரு வல்லமை உன்மேல் இறங்குகிறது. From the rent body of Jesus, a power is coming upon you. உன்னால் அதை விசுவாசிக்க முடிகிறதா? Are you able to believe it? உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் மரணத்தின் வல்லமையை உன்னால் அனுபவிக்க முடிகிறதா? Are you able to experience the power of the death of Jesus which is descending upon your body? இல்ல ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு வெற்றிடமாக நீ உணர்கிறாயா? Or you feel as an ordinary, as a vacuum? இல்லை, Not so. இந்த மண்டபத்தை மாத்திரமல்லை, Not only in this mandapam, இந்த பட்டணத்திலே இயேசுவின் மரணம் இறங்கி வந்திருக்கிறது. in this town the death of Jesus has descended. பிளக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் நமத்திலே, இந்த பட்டணத்திலே இறங்கி வந்திருக்கிறது. The corrupt body of Jesus has descended in our midst and in this town. எல்லாரும் அந்த மரணத்துக்குள்ளே ஓடி வாருங்கள். All of you come running into this death. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும், In whatever condition you are, பின்மாற்றக்காரனா இருந்தாலும், even though you are a backslider, ஆண்டவரே நான் ஒரு பின்மாற்றக்காரன் ஐயா என்று சொல்லி அந்த இயேசுவின் மரணத்துக்குள்ளே ஓடி வா. say, Lord, I am a backslider and come into the death of Jesus. பல்வேறு ரகசிய பாவத்திலே நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? Are you bound in various secret sins? ஆண்டவரே இன்னென்ன ரகசிய பாவங்களுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று கதறி சத்தம் போட்டு அறிக்கையிட்டு இயேசுவின் மரணத்துக்குள்ளே ஓடி வா. You cry and confess, Lord, I am enslaved to so many secret sins. Come, run and
of Jesus. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதியோடு நீ வந்திருக்கிறாயா? Have you come with the disease with the doctors have forsaken you? ஆண்டவரே, இந்த வியாதியினால் நான் கட்டப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இதோ இயேசுவின் மரணத்துக்குள்ளே ஓடி வருகிறேன் என்று சொல்லி ஓடி வா. Oh Lord, I have been afflicted by the disease, I have been forsaken by doctors, but I come running into the death of Jesus. You come like that. நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் சரியான சாதாரண அனுபவம் அல்ல. The water baptism that you get is an ordinary experience. ரோமர் 6:3 மறக்க வேண்டாம், பிடித்துக் கொள்ளுங்கள். Do not forget Romans chapter 6 verse 3. Catch hold of it. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்துக்குள்ளே பெற்றிருக்கிறீர்கள். As many are water baptized Christ Jesus, so many have come in the death of Jesus. மறுபக்கத்தில் அந்த கிறிஸ்துவையே நீதியின் சூரியனையே தரித்திருக்கிறீர்கள். On the other side you have clothed with the Jesus, the Son of righteousness. ஏதாவது ஒரு வல்லமை உன்னை தொட வேண்டுமானால், if any power is to touch you, நீதியின் சூரியனை தொட்டு தான் உனக்குள்ள பிரவேசிக்க முடியும். should touch the Son of righteousness, then only it can enter you. அந்த வல்லமையை சாம்பலாக்கக்கூடிய நீதியின் சூரியன் இதோ உன்மேல் இறங்கி இருக்கிறார். The Son of righteousness which is able to burn into ashes, that power has descended upon you. விசுவாசத்தோடு இயேசுவின் மரணத்தை பிடித்துக் கொள்வாயாக. With faith catch hold of the death of Jesus. நீ விடுதலை ஆக்கப்படுகிறாய். You are being delivered. இயேசுவின் மரணம் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. The death of Jesus has delivered you. இனி உனக்கு தோல்வி இல்லை. No more failure. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை, The Egyptian you see today, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை the Egyptian you see today, இனி என்றைக்கும் காண you மாட்டாய். will see no more. இனி என்றைக்கும் காண மாட்டாய். You will see no more. அல்லேலூயா. Hallelujah. கவனிங்க, அடுத்து எகிப்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? எகிப்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say unto Egypt? இனி நீ இந்த ஜாதிகளை ஆளுகை செய்ய முடியாது. You cannot rule over these nations. இனி இந்த ஜாதிகளை நீ ஆளுகை செய்ய முடியாது. You cannot rule over this nation. இன்றைக்கு வரைக்கும் எழுத்தின்படியான எகிப்தியன் எகிப்தை ஆளவே இல்ல, தேவன் ஆள விடல. Still today an Egyptian could not rule over Egypt. The Lord did not permit it. இதோ அந்த எகிப்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. That Egypt is a symbol of sin. உன்னை கட்டி வைத்திருக்கிற பாவத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ என்னுடைய பிள்ளையை ஆளுகை செய்ய முடியாது. The Lord says, and the sin which has brought you, you cannot rule over my son hereafter. உன்னை உன் குடும்பத்துக்குமாய் செய்யப்பட்ட செய்வனியின் வல்லமையை பார்த்து, மந்திரவாதத்தின் வல்லமையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ கிரியை செய்ய முடியாது. Looking at the power of witchcraft and sorcery which has bound you, the Lord says, you cannot work anything in my child's life hereafter. உன்னை வருஷக்கணக்காக கட்டி வைத்த வியாதியை பார்த்து சொல்கிறார், இனி என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வியாதியை நீ ஆளுகை செய்ய முடியாது. Looking at the disease which has bound for many years, the Lord says, oh sickness, you cannot have any power over my child hereafter. அப்படிப்பட்ட இயேசுவின் மரணம் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறது. The death of Jesus has descended in our midst. உன்னை ஒரு வானத்தின் அடையாளமாக தேவன் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change you as a sign or wonder in heaven. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்ம ஒப்புக் கொடுப்போமாக. Let us obey these words and submit in faith. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us.